ஓகே. ஸோ எனக்கு அத பத்தி நான் ரீட் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு வந்து நான் எவ்வளோ வாய்ப்புகள நான் வந்து இழந்திருக்கிறேன் அப்படிங்கிறது தெரிஞ்சது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் அண்ட் ஆல்சோ லைக் என்னுடைய சுத்தி உள்ள ஐ மீன் நம்மள சுத்தி உள்ள ஆள்கள பார்க்கிறப்போ, அ தேர் இஸ் a லாட் ஐ மீன் நீங்க கிரெடிட் கார்ட்ஸ வந்து நீங்க கரெக்ட்டா யூஸ் பண்ணீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, எல்லாருமே பயனடையலாம். ஆ ஆனா ஐ மீன் கிட்டத்தட்ட சொல்லப்போனா 100ல வந்து ஒரு 5 பேர் கூட வந்து லைக் இந்த கிரெடிட் கார்ட்ஸ வந்து ஆப்டிமைஸ்டா யூஸ் பண்றது கிடையாது. ஸோ ப்ராபப்லி அ யூ கேன் யூஸ் திஸ் செஷன் அஸ் அ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் டு லேர்ன் அபவுட் கிரெடிட் கார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட் பாயிண்ட்ஸ். எல்லாருமே இங்க தமிழ் தான் நினைக்கிறேன். நான் ஐ ஹோப் தமிழ்ல பேசினா யாருக்கும் பிரச்சனை இல்ல. ஓகே. ஸோ லெட் மீ கோ த்ரூ த ஸ்லைட். ஓகே. ஓகே. ஸோ இந்த செஷன்ல நம்ம முதல்ல என்ன பார்க்க போறோம்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாட் இஸ் கிரெடிட் கார்ட்ஸ்? அந்த கிரெடிட் கார்ட்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது? எப்படி வந்து அத வந்து வைஸா யூஸ் பண்றது? அண்ட் ஆல்சோ கிரெடிட் கார்ட்ஸ்ல வந்து என்னென்ன மாதிரியான ரிவார்ட் பாயிண்ட்ஸ் கிடைக்கும்? அத நம்ம எப்படி வந்து மேக்ஸிமைஸ் பண்ணலாம்? அண்ட் ஆல்சோ என்னைக்குமே வந்து ஒரு பெனிஃபிட் வந்து லைக் இது எல்லாமே வந்து ஒரு இருமுனை கத்தி மாரி தான் வரும். ஆ ஒரு பெனிஃபிட் இருந்துச்சுன்னு சொன்னா, அதுல வந்து ஒரு ரிஸ்க்கும் இருக்கும். அந்த ரிஸ்க்க வந்து நம்ம எப்படி மேனேஜ் பண்ணணும்? ஸோ இதெல்லாம் பத்தி நம்ம இந்த செஷன்ல பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாட் இஸ் a கிரெடிட் கார்ட்? ஸோ கிரெடிட் கார்டுங்கிறது நத்திங். ஐ மீன் மேபி லைக் ஐ எம் ஜஸ்ட் யூசிங் these slides to get a basic overview for those who don't know about credit cards. ஓகே. ஸோ உங்களுக்கு வந்து லைக் ஒரு லைன் ஆஃப் கிரெடிட்னா லைக் உங்களுடைய எக்ஸிஸ்டிங் சேலரி இல்லைனா எக்ஸிஸ்டிங் இன்கம் டேக்ஸ் ஃபைலிங் ஆர் வாட் எவர் இதெல்லாம் அசஸ் பண்ணி வந்து ஒவ்வொரு பேங்க்ஸும் வந்து லைக் உங்களுக்கு வந்து ஒரு கிரெடிட் லிமிட் கொடுக்குறாங்க. அந்த கிரெடிட் லிமிட் வந்து யூஸ் பண்ணி நீங்க வந்து அந்த லிமிட்குள்ள நீங்க எவ்வளவு வேணாலும் நீங்க வந்து செலவு பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து ஒரு 3 லேக் கிரெடிட் லிமிட் கொடுக்குறாங்கன்னா லைக் நீங்க அந்த கிரெடிட் கார்டுல இருந்து நீங்க 3 லேக் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த 3 லேக்ஸ் நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கிறதுக்கு வந்து ஒரு சர்டைன் பீரியட் வரைக்கும் உங்களுக்கு யூ டோன்ட் நீட் டு பே எனி இன்ட்ரெஸ்ட். ஃபார் எக்ஸாம்பிள் மோஸ்ட் ஆஃப் த பேங்க்ஸ் வந்து உங்களுக்கு வந்து 45 டேஸ் இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ பீரியட் கொடுப்பாங்க. அந்த 45 டேஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து லைக் பில்லிங் சைக்கிள் வரும். அந்த பில்லிங் சைக்கிள் வர்றப்போ நீங்க வந்து அந்த குறித்த டேட்குள்ள நீங்க வந்து அந்த காசை நீங்க திருப்பி கொடுத்துட்டீங்கன்னு சொன்னீங்கன்னா, உங்களுக்கு வந்து லிட்ரலி உங்களுக்கு எந்த சார்ஜஸும் கிடையாது, எந்த பெனால்ட்டியும் கிடையாது. பேசிக்கலி 0 இன்ட்ரெஸ்ட்ல நீங்க வந்து காசை பாரோ பண்ற மாதிரியானது. பிளஸ் வந்து நீங்க இந்த வந்து எந்த ஒரு லோனுமே இல்லாதவங்க கூட வந்து ஒரு கிரெடிட் கார்ட்ஸ் நீங்க வந்து கரெக்டா நீங்க யூஸ் பண்றது மூலமா உங்களுக்கு வந்து நீங்க வந்து ஒரு நல்ல கிரெடிட் ஸ்கோரை வந்து நீங்க பில்ட் பண்ணலாம். திஸ் வில் ஆல்சோ ஹெல்ப் யூ இன் கெட்டிங் லோன் அட் அன் அட்ராக்டிவ் ரேட். ஓகே. ஸோ என்னென்ன டைப்ஸ் ஆஃப் கிரெடிட் கார்ட்ஸ் இருக்குது ஆக்சுவலி? ஸோ கிரெடிட் கார்ட்ஸோட ஃபீ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா, லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்ட்ஸும் இருக்குது. இயர்லி 8 லேக் 9 லேக் ஃபீ பே பண்ற கிரெடிட் கார்ட்ஸுமே இருக்குது. வாட் ஆர் த டிஃபரன்ஸ்? ஏன் சில கிரெடிட் கார்ட்ஸ் வந்து பேசிக்கலி ஃப்ரீயா கொடுக்குறாங்க, சில கிரெடிட் கார்ட்ஸ் மட்டும் ஏன் வந்து 9 வருஷத்துக்கு 9 லட்சம் ரூபாய் ஃபீஸ் வர்ற அளவுக்கு அந்த கிரெடிட் கார்ட்ஸ்ல என்ன இருக்குது? ஓகே, அதோட டிஃபரன்சஸ் நம்ம வந்து இப்போ பார்க்கலாம். ஸோ வந்து ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னா ரிவார்ட் கார்ட்ஸ். ஸோ இந்த கார்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா லைக் இதெல்லாம் கைண்ட் ஆஃப் என்ட்ரி லெவல் கார்ட்ஸ். நீங்க வந்து ஒரு அமேசான்ல பர்ச்சேஸ் பண்றீங்க, நீங்க வந்து ஒரு ஃபிளிப்கார்ட்ல பர்ச்சேஸ் பண்றீங்க, ஈவன் ஜொமேட்டோல நீங்க வந்து ஆர்டர் பண்றீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, அங்க பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த ஒவ்வொரு கிரெடிட் கார்ட்ஸுக்கு வந்து ஒரு சில ஆஃபர்ஸ் போட்டு வச்சிருப்பாங்க. லைக் 5% கேஷ்பேக், 10% கேஷ்பேக் அப்படின்னு. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா, ரொம்பவே ஃபீ வந்து எதர் லைஃப் டைம் ஃப்ரீயா இருக்கும், இல்லைன்னா வந்து மினிமல் ஃபீ உள்ள கார்ட்ஸா இருக்கும். ப்ராபப்ளி லைக் நீங்க வந்து லைக் இந்த மாதிரியான கார்ட்ஸ் யூஸ் பண்ணீங்கன்னு சொன்னீங்கன்னா, ஒரு மந்த்லி வந்து ஒரு 5000 ஐ மீன் 500 to 100 மேபி சேவ் பண்ணலாம். அந்த மாதிரியான கார்ட்ஸா இருக்கும். ஆனுவல் ஃபீயும் பார்த்தீங்கன்னா எதர் லைஃப் டைம் ஃப்ரீ ஆர் லைக் 500 to 1000 அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். ஸோ தீஸ் கார்ட்ஸ் ஆர் பெட்டர் ஃபார் லைக் ஒரு ஃபர்ஸ்ட் டைம் நான் இப்போ தான் கிரெடிட் கார்ட்ஸ் யூஸ் பண்ணுறேன், நான் வந்து ஒரு 20,000 25,000 சேலரி வாங்குறேன் அப்படிங்கிற மாதிரியான ஆட்களுக்கான கார்ட்ஸ் வந்து இந்த ரிவார்ட் கார்ட்ஸ் ஆக்சுவலி. ஃபார் எக்ஸாம்பிள் லைக் யூ கேன் சி அமேசான் பே ஐசிஐசிஐ கிரெடிட் கார்டு இருக்குது. அது வந்து நீங்கள் உங்களுக்கு வந்து அமேசானில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னு சொன்னீங்கன்னா 5% கேஷ்பேக் கிடைக்கும். ஆக்சிஸ் ஃப்ளிப்கார்ட் கிரெடிட் கார்டு இருக்குது. நீங்கள்
ஆக்சிஸ் ஃப்ளிப்கார்ட்டில் பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னு சொன்னீங்கன்னா 5% கேஷ்பேக் கிடைக்கும். ஸ்விக்கி ஹெச்டிஎஃப்சி கிரெடிட் கார்டு இருக்குது, அது வந்து 10% கேஷ்பேக் கிடைக்கும். ஸோ இதெல்லாம் வந்து கைண்ட் ஆஃப் என்ட்ரி லெவல் கிரெடிட் கார்ட்ஸ். அண்ட் ஆல்சோ இதோடைய பெனிஃபிட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா மேக்ஸிமம் இந்த ரேஞ்ச் ஆஃப் 2%லேருந்து ஒரு 5%. 5% வந்து ரொம்பவே ரொம்பவே ரேர் கேசஸ். பட் ஆனால் இந்த ரேஞ்ச் ஆஃப் 2-3% வந்து உங்களுக்கு வந்து ரிவார்டாக திருப்பி கிடைக்கலாம். ஓகேங்களா. ரிவார்ட்ஸ் வந்து மோஸ்ட்லி இந்த ஃபார்ம் ஆஃப் கேஷ்பேக் ஆர் அமேசான் பே கிரெடிட் ஆர் லைக் ஸ்விக்கி மணி அந்த மாதிரி கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் ட்ராவல் கார்ட்ஸ். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரியான கார்ட்ஸ்லாம் எப்படின்னா ட்ராவல் ஃபோக்கஸ்டாக இருக்கும். எஸ்பெஷலி ஃப்ளைட் ட்ராவல், ஹோட்டல் அண்ட் ஏர்லைன் இந்த 2 விஷயத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்பவே ரிவார்ட்ஸ் வந்து உங்களுக்கு கொடுக்கும் ஆக்சுவலி. ஃபார் எக்ஸாம்பிள் லைக் நீங்கள் இந்த கார்ட்ஸ் யூஸ் பண்ணுறப்போ லைக் யூ வில் கெட் சம் பாயிண்ட்ஸ் தட் கேன் பி கன்வெர்டட் இன்டு மைல்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மைல்ஸ்னா என்ன, ஹோட்டல் பாயிண்ட்ஸ் என்னன்னு சொல்லிக்கலாம். ஸோ மைல்ஸுங்கிறது வந்து என்னன்னா ஒவ்வொரு ஏர்லைனுமே வந்து ஒரு லாயல்ட்டி ப்ரோக்ராம் மாதிரி வச்சுருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ்க்கு வந்து கிறிஸ்ஃப்ளையர் இருக்குது, ஏர் இந்தியாவுக்கு வந்து மகாராஜா கிளப்னு இருக்குது. ஸோ வந்து என்னன்னா இந்த ப்ரோக்ராம்ஸ் கீழே வந்து நீங்கள் வந்து பாயிண்ட்ஸை வந்து அக்குமுலேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அந்த பாயிண்ட்ஸ் அக்குமுலேட் பண்ணதுக்கப்புறம் யூ கேன் ரெடீம் தம் ஃபார் ஃப்ளைட் டிக்கெட்ஸ் ஆர் ஹோட்டல் புக்கிங்ஸ். அந்த மாதிரி நீங்கள் எதுக்கு வேணாலும் நீங்கள் வந்து ரெடீம் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ரெண்டாவது கேட்டகரி ட்ராவல் கார்ட்ஸ் வந்து எப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏர் மைல்ஸ் இல்லைன்னா வந்து லைக் ஹோட்டல் பாயிண்ட்ஸை கன்வெர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இன் ஜென்ரல் இந்த ட்ராவல் கார்ட்ஸ் வந்து ரிவார்ட் கார்ட்ஸோட உங்களுக்கு வந்து நிறைய ரிட்டர்ன் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு 100 rupees ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னு சொன்னீங்கன்னா ஈஸிலி வந்து 6-7% வந்து உங்களுக்கு வந்து ஹோட்டல் பாயிண்ட்ஸாவோ நான் வந்து ஏர்லைன் மைல்ஸாகவும் உங்களுக்கு வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அமெரிக்கன் எக்ஸ்பிரஸில் வந்து பிளாட்டினம் ட்ராவல்னு ஒரு கார்டு இருக்குது, ஆக்சிஸில் வந்து அட்லஸ்னு ஒரு கார்டு இருக்குது, அப்புறம் ஹெச்எஸ்பிசியில் வந்து ட்ராவல் ஒன்னு ஒரு கார்டு இருக்குது. மோஸ்ட் ஆஃப் த கார்ட்ஸ் வில் ஹேவ் அ ஆனுவல் ஃபீ. கண்டிப்பாக ஆனுவல் ஃபீ இருக்கும். ஆனுவல் ஃபீ வந்து வில் பி இன் த ரேஞ்ச் ஆஃப் 5,000. ஓகேங்களா. பட் ஆனால் ரிவார்ட் பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லைக் நீங்கள் வந்து கண்ண மூடிட்டு யூஸ் பண்ணீங்கன்னா கூட வந்து லைக் 6-7% நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணிக்கலாம். ஆப்டிமைஸ்டாக நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னு சொன்னீங்கன்னா லைக் 15-20% வரைக்கும் கூட நீங்கள் வந்து ரிவார்ட் பாயிண்ட்ஸை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து என்னன்னா லைஃப் ஸ்டைல் கார்ட்ஸ். ஸோ இது வந்து கைண்ட் ஆஃப் மிக்ஸ்ட் ஆஃப் ட்ராவல் கார்ட்ஸ் ப்ளஸ் ஒரு சாஃப்ட் பெனிஃபிட்ஸ் மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்லலாம், நான் ஒரு ஹோட்டலில் வந்து லைக் நீங்கள் 1+1 டைனிங் ஆஃபர் கொடுத்துருப்பாங்க. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல்ஸ் நீங்கள் போனீங்கன்னு சொன்னீங்கன்னா ஒருத்தருக்கு பே பண்ணீங்கன்னா 2 பேருக்கு சாப்பிடலாம். அந்த மாதிரியான பெனிஃபிட்ஸ் இருக்கும். சம்டைம்ஸ் கான்சியர்ஜ் சர்வீசஸ்ன்னு சொல்லுவாங்க. நீங்கள் வந்து கால் பண்ணி வந்து லைக் நீங்கள் வந்து ஏதோ ஒரு ஈவெண்ட்டில் நீங்கள் புக் பண்ணணும்னா பண்ணிக்கலாம், எதுவும் டெலிவர் பண்ணணும்னா பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் ஒரு பர்சனலைஸ்டு டச் இருக்கும். ப்ளஸ் வந்து லைக் ஆஸ் யூஷுவல் ட்ராவல் கார்ட்ஸ்க்கு உண்டான பெனிஃபிட்ஸுமே மோஸ்ட்லி இருக்கும். பட் ஆனால் இந்த லைஃப் ஸ்டைல் கார்ட்ஸோட ஃபீ வந்து வில் பி இன் த ரேஞ்ச் ஆஃப் 10,000-15,000 per annum. ரிவார்ட் earnings வந்து வில் பி இன் த சேம் ரேஞ்ச் ஆஃப் ட்ராவல் கார்ட்ஸ். why they are charging more means like you will get some soft benefits. For example, forex charges also will be less in the lifestyle cards. ஓகேங்களா. ஸோ the next one, fourth one, இது வந்து சூப்பர் ப்ரீமியம் கார்ட்ஸ் சொல்லுவாங்க. இதில் வந்து நீங்கள் ரிவார்டுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் மேபி இன் பிட்வீன் ரிவார்ட் கார்ட்ஸ் அண்ட் ட்ராவல் கார்ட்ஸ்குள்ளே இருக்கும், ஒரு 3-4% இருக்கும். பட் ஆனால் பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு அதோடைய சாஃப்ட் பெனிஃபிட்ஸ் வந்து ரொம்பவே அன்மேட்ச்சாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் யூ கேன் பி இன் எனி கண்ட்ரி இன் த வேர்ல்ட் அண்ட் யூ கேன் கால் த கிரெடிட் கார்டு கஸ்டமர் கேர் டீம் அண்ட் ஆஸ்க் தெம் டு பிரிங் யூ சம் மணி. எனக்கு வந்து நான் வந்து யூஎஸ்ல இருக்கிறேன், எனக்கு திடீர்னு $1,000 வேணும் அப்படின்னு சொல்லி அந்த கிரெடிட் கார்ட்ஸ் கம்பெனிட்ட நீங்கள் ஃபோன் பண்ணி சொன்னீங்கன்னா தே கேன் டெலிவர் எனிவேர் இன் த வேர்ல்டு. நீங்கள் ஜப்பானில் உள்ள ரெஸ்டாரண்ட்டில் போயிட்டு நீங்கள் வந்து எனக்கு வந்து அவன்கிட்ட ஜப்பானீஸ் லாங்குவேஜ் புரியலை, எனக்கு வந்து இந்த ரெஸ்டாரண்ட் எனக்கு வந்து ஒரு சீட் புக் பண்ணி கொடுன்னு சொன்னால் தே வில் புக் இட் ஃபார் யூ. ஸோ இந்த மாதிரி வந்து லைக் ஐ மீன் ரொம்ப ஆல்சோ லைக் நீங்கள் யூ ஆர் கோயிங் டு டேக் அ ஃப்ளைட் அண்ட் நீங்கள் வந்து லைக் ஊபரை வந்து நீங்கள் புக் பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் I mean, you don't have the time to book Uber. If you just call them and say that like book a Uber for me in the airport, they will do that and do that for on behalf of you. Or like you can call, you can ask them whatever you want, they will do it. And also like airports la neenga pathingana sonningana like
சில எக்ஸ்க்ளூசிவ் லான்ச்சஸ்ன்னு இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் அமெக்ஸ் செஞ்சுரியன் லான்ச்னு ஒண்ணு இருக்குது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா, ஆ ரொம்ப எக்ஸ்க்ளூசிவ் அதுல நீங்க மத்தவங்கலாம் ஆக்சஸ் பண்ணவே முடியாது. அந்த மாதிரியான லான்ச்சஸ்க்கு வந்து உங்களுக்கு வந்து ஆக்சஸ் இருக்கும். ஆல்சோ லைக் அ ஸோ இந்த மாரி இப்போ ஏர்லைன் லாயல்டி ப்ரோகிராம் பார்த்தோங்கல்ல. அதுல வந்து லைக் என்ன சொல்றது, ஒவ்வொரு டியர் மாரி வச்சிருப்பாங்க. அதுல வந்து ஹையஸ்ட் டியர் வந்து உங்களுக்கு குடுப்பாங்க. சோ தட் லைக் நீங்க வந்து எதுல நீங்க புக் பண்ணீங்கனாலும் பிசினஸ் கிளாஸ்க்கு உண்டான லாஞ்ச்ல நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பிசினஸ் கிளாஸ் லைன்ஸ நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். சோ அந்த மாரி சாஃப்ட் பெனிஃபிட்ஸ் வந்து எக்கச்சக்கமா இருக்கும். சோ தட் லைக் அவங்களோட ஃபீயுமே ஜாஸ்தியா இருக்கும். க்ளோஸ் டூ லைக் 1 எல்ல இருந்து ஐ மீன் 80,000ல இருந்து 80 லேக் ஐ மீன் 8 லேக் வரைக்குமே வந்து இதோட ஆனுவல் ஃபீ இருக்கலாம். மோஸ்ட்லி சூப் யாரு வந்து லைக் இந்த 4 கார்ட்ஸ்ல வந்து யார் வந்து கண்டிப்பா வந்து லைக் கிரெடிட் கார்ட்ஸ யூஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னீங்கன்னா, ஹூ ஆர் ஆல் இன் த ரேஞ்ச் ஹூ கேன் அஃபோர்ட் டிராவல் கார்ட்ஸ் அண்ட் லைஃப் ஸ்டைல் கார்ட்ஸ். ஸோ இந்த 2 கார்ட்ஸ்ல நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா, சாரி ஓகே. ஐ மீன் உங்களோட ரிட்டர்ன்ஸ் வந்து ஜாஸ்தி இருக்கும். அண்ட் ஆல்சோ லைக் இவங்க majority people who can afford to travel cards and lifestyle cards are not using them properly. ஓகேங்களா? ஸோ okay. Yeah. Okay. So the next one is what are the risk? ஏன் வந்து எந்த மாதிரியான ஆட்கள் வந்து இந்த மாதிரியான கிரெடிட் கார்ட்ஸ் வந்து யூஸ் பண்ண வரலாம்? யார் வரக்கூடாது? ஓகேங்களா? ஸோ the next one is first of all இந்த you should manage your finances properly. நீங்க வந்து கிரெடிட் கார்ட்ஸ வந்து நீங்க எப்படி பார்க்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, என்கிட்ட வந்து ஒரு மணி இருக்குது. ரூ. 2,00,000 இருக்குது. அந்த ரூ. 2,00,000 நான் வந்து எய்தர் இன்னைக்கே செலவு பண்ணலாம். ஆர் லைக் ஐ கேன் ஈவன் புட் இட் இன் அ லிக்விட் ஃபண்ட் ஆர் லைக் டெட் ஃபண்ட் தட் கேன் கேரண்டி மீ சம் 7-8% ரிட்டர்ன். அத நான் அங்க போட்டுட்டு நான் கிரெடிட் கார்ட்ஸ நான் வந்து ஸ்பெண்ட் பண்ணிக்கிறேன். சோ தட் லைக் என்ன சொல்றது, உங்களுக்கு வந்து இந்த பக்கம் கிரெடிட் கார்டு ஸ்பெண்ட் பண்றப்போ வந்து உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீயா கிடைக்குது. அதே இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ மணிய வந்து நீங்க வந்து டெட் ஃபண்ட்ல போடுறதுனால ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து உங்களுக்கு கிடைக்குது. குறிப்பிட்ட ரிட்டர்ன் வந்து உங்களுக்கு கிடைக்குது. ஆல்சோ இது வந்து உங்களுடைய கேஷ் ஃப்ளோ வந்து பெட்டரா மேனேஜ் பண்ணிக்கலாம். நீங்க வந்து யூ டோன்ட் நீட் டு வொரி தட் லைக் என் அக்கவுண்ட்ல வந்து ரூ. 2,00,000 தான் இருக்குது. எனக்கு திடீர்னு வந்து ஒரு எமர்ஜென்சி செலவு வருது. 4 லேக் செலவு பண்ணணும். என்ன பண்றது? அந்த மாதிரியான விஷயங்கள வந்து யோசிக்க வேண்டாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரியான மைண்ட் செட்ல இருந்தீங்கன்னு சொன்னீங்கன்னா, யூ ஷுட் டெஃபினெட்லி கெட் கிரெடிட் கார்டு. யாரு வந்து இந்த மாதிரியான வந்து கிரெடிட் கார்டு கேம்ஸ்குள்ள வரக்கூடாது அப்படின்னு சொன்னீங்கன்னா, யாருக்கு வந்து கிரெடிட் கார்டு வந்து ஒரு லோன் மாதிரி தெரியுதோ, ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து நான் வந்து ஒரு டிவி வாங்கணும். ஒரு ரூ. 1,00,000 வருது. ஆனா என்ட்ட வந்து ரூ. 50,000 தான் இருக்குது. அப்ப என்ட்ட வந்து கிரெடிட் கார்டு இருக்குது. நான் வந்து நோ காஸ்ட் இஎம்ஐ போட்டுக்கலாம். சோ இந்த மைண்ட் செட்ல இருக்கிறவங்க வந்து லைக் தே ஷுட் நாட் கெட் இன்டு திஸ் கிரெடிட் கார்டு கேம். பிகாஸ் நீங்க வந்து ஈஸியா வந்து கிரெடிட் கார்டோட டெட் சைக்கிள்ல வந்து ஈஸியா மாட்டிப்பீங்க. ஒன்ஸ் நீங்க மாட்டிக்கிட்டீங்கன்னு சொன்னீங்கன்னா, அதோடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா 42% கிட்ட வரும். இட் இஸ் நாட் அட் ஆல் அஃபோர்டபுள். ஒன்ஸ் உள்ள போயிட்டீங்கன்னா வெளில வர்றது ரொம்ப கஷ்டம். ஸோ இஃப் யூ அண்டர்ஸ்டாண்ட் த ஹோலிஸ்டிக் பெர்ஸ்பெக்டிவ், யாரெல்லாம் இந்த கிரெடிட் கார்டு டெட் சைக்கிள்குள்ள மாட்றாங்களோ, அவங்கள்ட்ட இருந்து காசை வாங்கி பேங்க்ஸ் ஆர் ரிவார்டிங் த கஸ்டமர்ஸ் தோஸ் ஹூ ஆர் யூசிங் கிரெடிட் கார்ட்ஸ் ப்ராப்பர்லி. நீங்க வந்து இந்த பக்கத்துல இருக்கிறவங்க இருக்கணும், நாட் ஆன் த அதர் சைட். ஓகேங்களா? ஸோ த நெக்ஸ்ட் ஒன் இஸ் லைக் அகைன் as I already told you, பில்லிங் சைக்கிள் வர்றப்போ கரெக்டாக நீங்கள் பே பண்ணிடணும். லேட் ஃபீ வந்து இன்கர் பண்ணிடக்கூடாது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணீங்கன்னா உங்களோட கிரெடிட் ஸ்கோர்ஸ் தான் அஃபெக்ட் ஆகும். உங்களுடைய ஐ மீன் இன்ட்ரெஸ்ட் ரேட்டுமே பெனால்ட்டியுமே நீங்கள் வந்து நிறைய கட்டுற மாதிரி வரும். ஸோ இப்போ நம்ம 4 டைப் ஆஃப் கிரெடிட் கார்ட்ஸை நம்ம வந்து பார்த்தோம், கரெக்டுங்களா? அதை வந்து எல்லாராலுமே எல்லா கார்டையுமே நீங்கள் வாங்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா வாங்க முடியாது. Probably the entry level reward cards that anyone can get if you have some decent income, probably 20-25,000 குள்ள வாங்கிக்கலாம். பட் ஆனால் நெக்ஸ்ட் டிராவல் கார்ட்ஸும் சரி, லைஃப் ஸ்டைல் கார்ட்ஸும் சரி, தே வில் ஹாவ் சம் என்ட்ரி பேரியர். ஸோ உங்களுடைய இன்கம் எவ்வளோ இருக்குங்கிறத பார்த்துப்பாங்க. உங்களுடைய கிரெடிட் ஸ்கோர் எவ்வளோ இருக்குங்கிறத தே வில் கன்சிடர். உங்களுடைய ஏஜ் மைனர்ஸ்க்கு நீங்கள் வந்து வாங்க முடியும் இந்த மாதிரியான கிரெடிட் கார்ட்ஸ் எல்லாமே.
ஸோ இந்த மூணுமே வந்து மேட்டர்ஸ் இன் வைல் கெட்டிங் யூ குட் கிரெடிட் கார்டு. ஓகேங்களா? ஓகே. ஸோ எப்படி நம்ம வந்து ஒரு கிரெடிட் கார்டை வந்து சூஸ் பண்றது? எல்லாருக்குமே எல்லா கிரெடிட் கார்ட்ஸுமே செட் ஆகாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூ நீட் டு அனலைஸ் யுவர் ஸ்பெண்ட் பேட்டர்ன்ஸ். உங்களுடைய ஸ்பெண்டிங்ஸ் வந்து எந்த இடத்துல வந்து போகுது. ஃபார் எக்ஸாம்பிள் சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பிள்ளைங்களோட எஜுகேஷன் ஃபீ வந்து நிறைய வரும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா, மேரேஜ் வர வேண்டியிருக்கும். மேரேஜுக்கு வந்து நீங்க வந்து நிறைய கோல்டு நிறைய ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா, தே மே ஒரு கார் வாங்க பிளான் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ஒவ்வொருத்தருடைய ஸ்பெண்ட் பேட்டர்ன்ஸை நீங்க இது பண்ணி அந்த ஸ்பெண்டிங் ஏற்ற மாதிரியான ரைட் கிரெடிட் கார்ட்ஸை வந்து நீங்க சூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் மோஸ்ட் ஆஃப் த கார்ட்ஸ் டோன்ட் கிவ் யூ ரிவார்ட் பாயிண்ட்ஸ் ஆன் கோல்டு. அப்போ வந்து கோல்டுக்கு என்ன கார்டு கொடுக்குறாங்க, கோல்டுக்கு எந்த கார்டு நிறைய பெனிஃபிட் கொடுக்குறாங்கிறத பார்க்கணும். சில பேர் வந்து இன்சூரன்ஸ்க்கு சில கார்டு ரிவார்ட் பாயிண்ட்ஸ் கொடுக்க மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுடைய ஸ்பெண்ட் பேட்டர்ன்ஸ் அனலைஸ் பண்ணி அதுக்கு ஏற்ற மாதிரியான கிரெடிட் கார்ட்ஸை வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கணும். ஓகே. ஆல்சோ லைக் த நெக்ஸ்ட் திங் இஸ் லைக் நம்ம ரிவார்டுக்காக கிரெடிட் கார்டை மாற்றக்கூடாது. நம்மளோட ஸ்பெண்ட் பேட்டர்னை வந்து மாற்றக்கூடாது. நம்மளோட ஸ்பெண்ட் பேட்டர்னுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கார்ட்ஸை வந்து சூஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஓகே, the next sorry. Yeah. So okay. So இப்போ நம்ம I hope this just give me a minute. ஓகே. இப்போ இவ்வளோ நேரம் நம்ம பேசின விஷயங்களை வந்து ஒரு எக்ஸாம்பிள் வச்சு நம்ம பார்த்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் எடுத்துக்கிறது வந்து என்னன்னா அமெக்ஸோட பிளாட்டினம் டிராவல் கிரெடிட் கார்டு. ஓகேங்களா? ஸோ இந்த பிளாட்டினம் டிராவல் கிரெடிட் கார்டோட ஆனுவல் ஃபீ பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா 5,000 rupees per annum. பட் நீங்கள் வந்து கஸ்டமர் கேர் கிட்ட நீங்கள் வந்து கால் பண்ணி டிஸ்கவுண்ட் கேட்டிங்கன்னு சொன்னீங்கன்னா யூ கேன் ஈவன் கெட் இட் ஃபார் 2,500 rupees. ஓகேங்களா? ஸோ வந்து சிம்பிளாக நான் வந்து ஹை லெவலில் சொல்கிறேன். நீங்கள் வந்து அந்த கார்டில் வந்து நீங்கள் 4 lakhs ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னு சொன்னீங்கன்னா ஃபர்ஸ்ட் இயர் உங்களுக்கு வந்து யூ வில் கெட் க்ளோஸ் டு 60,000 மைல்ஸ்டோன் ரிவார்ட் பாயிண்ட்ஸ். இது வந்து லைக் அமெக்ஸோடைய ரிவார்ட் பாயிண்டோட நேம் மைல்ஸ்டோன் ரிவார்ட் பாயிண்ட்ஸ்ங்கிறது. ஓகேங்களா? ஸோ ப்ளஸ் அதோட ஒரு 10,000 rupees தாஜ் வவுச்சர் உங்களுக்கு கிடைக்கும். யூ கேன் யூஸ் இட் இன் டு எனி தாஜ் ஹோட்டல்ஸ். ப்ராபப்ளி லைக் சென்னையிலேயே உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய தாஜ் ஹோட்டல்ஸ் இருக்குது. தாஜ் ஃபிஷர்மன் கோ இருக்குது, தாஜ் கொரமண்டல் இருக்குது. அந்த மாதிரி என்ன ஹோட்டல்ஸில் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஈவன் விவாண்டாவில் கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம அந்த நம்மளுடைய ஃபர்ஸ்ட் எய்ம் வந்து அந்த ரிவார்ட் பாயிண்ட்ஸ் நம்ம வந்து எப்படி மேக்ஸிமைஸ் பண்ணிக்கிறது. ஸோ ரிவார்ட் பாயிண்ட்ஸ் வந்து நீங்கள் வந்து 3 விதமாக நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஒன்று வந்து டைரெக்டாக நீங்கள் வந்து ஸ்டேட்மெண்ட் கிரெடிட்டாக நீங்கள் வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ தட் லைக் உங்களோட நெக்ஸ்ட் பில்லிங்கில் வந்து அதை வந்து டிஸ்கவுண்ட் பண்ணிடுவாங்க. நீங்கள் அப்படி வந்து ஸ்டேட்மெண்ட் கிரெடிட்டாக நீங்கள் எடுத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ரிவார்ட் பாயிண்டோட வேல்யூ வந்து 20 பைசா. ஸோ உங்களுக்கு வந்து ஒட்டுமொத்த வேல்யூ பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா 60,000 பாயிண்ட்டுக்கு வந்து 12,000 ரூபாய் கிடைக்கும். 12,000 ப்ளஸ் 10,000 வச்சோம்னா 22,000 rupees உங்களுக்கு வந்து பெனிஃபிட் கிடைக்குது ஆன் ஸ்பெண்டிங் 4 lakh rupee, which is getting almost 5% பேக். கரெக்டுங்களா? பட் நம்ம வந்து இதுக்கு வந்து பாயிண்ட்ஸ்க்கு வந்து நிறைய டிரான்ஸ்ஃபர் பார்ட்னர்ஸ் இருக்கிறாங்க. ஒன் இஸ் மேரியாட், அனதர் ஒன் இஸ் கிறிஸ்ஃப்ளையர், விச் இஸ் சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ். ஸோ மேரியாட்டுக்கு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணீங்கன்னு சொன்னீங்கன்னா 1:1 நீங்கள் ஒரு அமெக்ஸ் பாயிண்ட் வந்து ஒரு மேரியாட் பாயிண்ட். கிறிஸ்ஃப்ளையருக்கு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணீங்கன்னா 2 அமெக்ஸ் பாயிண்ட் வந்து ஒரு கிறிஸ்ஃப்ளையர் பாயிண்ட். ஓகேங்களா? ஸோ வந்து இப்போ நீங்கள் வந்து இந்த மேரியாட்லையும் நீங்கள் வந்து கிறிஸ்ஃப்ளையர்லையும் நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணீங்கன்னா யூ கேன் ஈவன் மோர் ரிட்டர்ன் ஆன் தி ரிவார்ட் பாயிண்ட்ஸ். மோஸ்ட்லி 10 to 20% வரைக்கும் கூட நீங்கள் வந்து ரிவார்ட் பாயிண்ட்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கலாம் ஆன் ஸ்பெண்டிங் 4 lakh rupee. ஃபர்ஸ்ட் ஒன் எக்ஸாம்பிள் நம்ம எடுத்துக்கலாம் மேரியாட் பான்வாய். மேரியாட் பான்வாய்ங்கிறது வந்து ஒரு ஹோட்டல். மேரியாட்ங்கிறது ஒரு பெரிய ஹோட்டல் செயின். இந்தியா வேர்ல்டு ஃபுல்லாகவே இருக்குது. நீங்கள் வந்து ஆல்மோஸ்ட் எவ்ரி கண்ட்ரி லைக் யூ வில் ஃபைண்ட் அ மேரியாட் ஹோட்டல். இப்போ அந்த மேரியாட் இப்போ நம்ம வந்து அமெக்ஸ் பாயிண்ட் வந்து மேரியாட் பாயிண்ட்ஸை கன்வெர்ட் பண்ணிக்கிட்டோம். மேரியாட் பாயிண்ட்ஸோட வேல்யூ வந்து டைனமிக் ரேஞ்ச். அது வந்து 40 பைசாவும் இருக்கலாம், 2 ரூபாயாவும் இருக்கலாம். ஓகேங்களா?
ஸோ இப்போ நீங்கள் வந்து லைக் இஃப் யூ ஆர் ஏபிள் டு புக் எனி ஹோட்டல் விச் கேன் கிவ் யூ 2 rupees, தட் மீன்ஸ் நீங்கள் 60,000 நீங்கள் வந்து நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு நீங்கள் வந்து 1.25 லட்ச ரூபாய் நீங்கள் வந்து ரிட்டர்னாக எடுத்துக்கலாம். ஆன் ஸ்பெண்டிங் 4 lakh rupee, which is close to 30%, but that is rare case. பட் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா ஒரு 1 rupee 2 rupee 1 ரூபாய் 1.25 ரூபாய்லாம் நீங்கள் ஈஸியாக எடுத்துக்கலாம். உங்களை வந்து இந்த ரிவார்ட் டைரக்டா நீங்க வந்து கன்வெர்ட், ஐ மீன் ஒரு எக்ஸாம்பிளோட சொல்லணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, லைக் வி ஆல் நோ ஐடிசி கிராண்ட் சோலா இன் சென்னை, லைக் விச் இஸ் ஒன் ஆஃப் த டாப் பெஸ்ட் 5-star ஹோட்டல்ஸ் இன் சென்னை, கரெக்டுங்களா? அந்த ஹோட்டல்ல வந்து நீங்க வந்து யூ கேன் ஏர்ன் அப் டு 5 nights. இன் ஜென்ரல் நீங்க ஆஃபர் பீரியட்ல வந்து 5 nights புக் பண்ணிக்கலாம். நார்மல் டைம்ல பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா ஒரு 3 nights நீங்க வந்து புக் பண்ணிக்கலாம். ஸோ தட் மீன்ஸ் லைக் அவங்களுடைய ஜென்ரலி ஒரு நைட் வந்து இட் வில் காஸ்ட் க்ளோஸ் டு 12,000 rupees. 3 nights கூட வந்து உங்களுக்கு 36,000 rupees. ப்ளஸ் நம்மளுக்கு வந்து ஏற்கனவே ஒரு தாஜ் வச்சு நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ வந்து 35,000 ப்ளஸ் 10,000 45,000 ரூபாய் உங்களுக்கு வந்து ரிட்டர்னாக கிடைக்குது. இந்த 45,000 மதிப்பிலான ஹோட்டல் நைட்ஸ் வந்து உங்களுக்கு ரிவார்டாக கிடைக்குது அண்ட் ஸ்பெண்டிங் 4 lakh rupees. தட் மீன்ஸ் லைக் ஒரு மாதம் வந்து லைக் 30,000 நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க. அதுவுமே it can be anything. It can be a gold, it can be educational fees, it can be insurance payment, whatever it is. எது நீங்க பே பண்ணீங்கனாலும் அது வந்து இந்த கிரெடிட் கார்டு மூலமா நீங்க பே பண்ணிக்கலாம். You can get reward on that. ஓகேவா? So the next one is KrisFlyer. So Singapore Airlines, we know that it is one of the best airline in the world. டாப் 3 ரேங்கிங் எடுத்து பார்த்தீங்கன்னா என்றைக்குமே அது வந்து லைக் 1 2 3ல இருக்கும். ஸோ அவங்களோட அந்த 60,000 ரிவார்ட் பாயிண்ட்ஸ் லைக் யூ கேன் ஆல்சோ கன்வெர்ட் இன் டு தேர் ஓன் கிறிஸ்ஃப்ளையர் பாயிண்ட்ஸ். அந்த கிறிஸ்ஃப்ளையர் பாயிண்ட்ஸ் வச்சு நீங்கள் வந்து ஃப்ளைட்ஸை வந்து அப்கிரேட் பண்ணிக்கலாம். ஈவன் பார்ட்னர் ஃப்ளைட்ஸில் நீங்கள் புக் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் கிறிஸ்ஃப்ளையர் பாயிண்ட்ஸ் யூஸ் பண்ணி ஏர் இண்டியாவில் கூட நீங்கள் புக் பண்ணிக்கலாம். ஆர் லைக் யூ கேன் புக் எக்கனாமிக் டிக்கெட் ஆர் பிஸ்னஸ் கிளாஸ் டிக்கெட். இன் ஏர்லைன் லாயல்ட்டி ப்ரோக்ராம்ஸ் என்னன்னா லைக் நீங்கள் வந்து ஹையர் கிளாஸ் டிக்கெட் புக் பண்ண ஒரு பாயிண்ட்ஸோட வேல்யூ வந்து ஜாஸ்தி ஆகிட்டு இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வி கேன் டேக் ஒன் பிஸ்னஸ் கிளாஸ் டிக்கெட் ஃப்ரம் சென்னை டு சிங்கப்பூர் ஆர் லைக் எனிவேர் இன் சவுத் ஈஸ்ட் ஏஷியா கண்ட்ரி. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் பாலி எடுத்துக்கலாம், வியட்நாம் எடுத்துக்கலாம், மலேசியா எடுத்துக்கலாம். இது எல்லாமே வந்து ஒரே பக்கெட்லாம் போடுறாங்க. இது எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து நீங்கள் புக் பண்ணணும். இந்த கண்ட்ரியில் எங்கே வேணாலும் நீங்கள் புக் பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு வந்து 30,000 miles உங்களுக்கு தேவைப்படுது. ஸ்பான்டேனியஸ் ஆஃபர்னு ஒன்று போடுவாங்க. அது வந்து மோஸ்ட்லி 2 months ஒன்ஸ் போடுவாங்க. அதில் நீங்கள் புக் பண்ணீங்கன்னா 30,000 miles இருந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் சவுத் ஈஸ்ட் ஏஷியாவில் நீங்கள் எங்கே வேணாலும் ஒன் வே பிஸ்னஸ் கிளாஸ் டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். அட் த சேம் டைம் அதோட ரெவன்யூ ரேட் என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா 75,000 மினிமம் வருது. லைக் ஐ மீன் நான் வந்து ஹையஸ்டாக கூட எடுத்துக்கல, பட் ஆனால் மினிமம் வந்து உங்களுக்கு ஒன் வே வந்து உங்களுக்கு 75,000 வரும். பட் அதை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா 60,000 அமெக்ஸ் பாயிண்ட்ல இருந்து நீங்கள் வந்து புக் பண்ணிக்கலாம். That points comes to you just by you redirecting your existing spends to Amex Platinum Travel Card. Also like you are just paying close to maximum cases like 3,000 rupees as an annual fee. ஓகேங்களா? அதோட ஸோ இப்போ நீங்கள் கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா 75,000 rupees பிஸ்னஸ் கிளாஸ் டிக்கெட் அண்ட் ப்ளஸ் 10,000 rupees தாஜ் வவுச்சர். This is 85,000 rupees worth of benefits on spending 4 lakh. Reward rate நீங்கள் calculate பண்ணி பார்த்தீங்கன்னா it will be close to 20,000 rupees. ஓகேங்களா? பட் ஆனால் I mean this is where we need to apply some intelligence. We need to know 4 lakhs மேலே நீங்கள் வந்து இந்த கார்டில் ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா like you will not get this much of reward points. Also like you need to know where we can use this credit card. ஸோ இந்த லைக் ஆல்சோ எங்கே ரெடீம் பண்ணோம் இது எல்லாத்துலேயும் நம்ம வந்து we need to apply some intelligence. If we apply some intelligence and use the credit card at right point, we will earn more. Again திருப்பியும் நான் வந்து லைக் ரிஸ்க் பற்றி பேச வரேன் நான். லைக் you should manage your cash flow properly, pay off your balances correctly, and அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் சைக்கிள்குள்ளே நீங்கள் வந்து மாட்டிக்க கூடாது. என்னைக்குமே வந்து லைக் உங்கள்கிட்ட உள்ள ஏற்கனவே இருக்கிற காசுக்கு அகெயின்ஸ்டாக நீங்கள் கிரெடிட் கார்ட்ஸ் யூஸ் பண்ணுங்க. நம்மள்ட்ட காசு இல்லைன்னு சொல்லி கிரெடிட் கார்ட்ஸ் யூஸ் பண்ணிக்காதீங்க. ஆல்சோ லைக் another good thing about credit cards is that like you can dispute any fraudulent transactions. For example like உங்களுக்கு தெரியாம வந்து ஏதோ ஸ்கேம் நடந்தது அப்படின்னு நினைச்சீங்கன்னு சொன்னீங்கன்னா you can raise a complaint to RBI and you can get the money back actually within 48 hours, but you need to report that.
ஸோ இங்க எங்க வந்து நம்ம வந்து என்ன அரக்ஸ்டி என்ன ஆஃபர் பண்றாங்க அப்படின்னா, ஒவ்வொரு ஸ்பெண்ட் பேட்டர்னும் டிஃபரெண்ட். அமெக்ஸ் பிளாட்டினம் கார்டு பத்தி நம்ம பேசணும். அது மட்டுமே எல்லாருக்கும் போதுமான்னு கேட்டா போதாது. அது மட்டுமே எல்லா இடத்துலயும் நம்ம வந்து கரெக்டா வந்து யூஸ் பண்ண முடியுமான்னு கேட்டா யூஸ் பண்ண முடியாது. தேர் ஆர் லாட் ஆஃப் அதர் கிரெடிட் கார்ட்ஸ். ஒவ்வொருத்தருடைய ஸ்பெண்ட் பேட்டர்னும் வேற, ஒவ்வொருத்தருக்கான தேவைகளும் வேற. லைக் ஒருத்தருக்கு வந்து லைக் இந்தியா விட்டே வெளில போக மாட்டார். அவருக்கு வந்து லைக் சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ்ல வந்து நீங்க வந்து ரிடீம் பண்றது வந்து இட் இஸ் நாட் கோயிங் டு பி யூஸ்ஃபுல். கரெக்ட்டுங்களா? ஸோ இந்த மாதிரி யார் யாருக்கு என்னென்ன தேவை, என்னென்ன ஸ்பெண்ட் பேட்டர்ன் இருக்குது, அதை பொறுத்து அவங்களுக்கான ஒரு பர்சனல் ஸ்ட்ராட்டஜி டு ஏர்ன் பாயிண்ட்ஸ். ஸோ தெர் ஆர் டூ திங்ஸ். ஒன்று வந்து கரெக்டான இடத்துல நம்ம வந்து கிரெடிட் கார்டு பாயிண்ட்ஸை வந்து கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி நம்ம ஏர்ன் பண்ணணும். நெக்ஸ்ட் ஒன் இஸ் கரெக்டான இடத்துல அதை வந்து ரெடீம் பண்ணணும். ஸோ RXT வில் ப்ரொவைட் யூ சர்வீஸ் ஆன் போத் ஏர்னிங் பாயிண்ட்ஸ் அண்ட் போத் redeeming the points and to give you suggestion on which cards to use for which spend. ஸோ உங்களுக்கு வந்து என்னென்ன உங்களுக்கு கரெக்டான தேவையான கிரெடிட் கார்ட்ஸ் வந்து அப்ளை பண்ணுறதுல இருந்து அந்த கிரெடிட் கார்ட்ஸ் பாயிண்ட்ஸை வந்து நீங்கள் முழுமையாக நீங்கள் வந்து எண்ட் டு எண்டாக யூஸ் பண்ணுற வரைக்கும் எல்லா இடத்துலையும் வந்து உங்களுக்கு வந்து RXT ஹெல்ப் பண்ணும். முக்கியமாக வந்து இது யார் வந்து லைக் கண்டிப்பாக இந்த சர்வீசஸ் வந்து யூஸ் பண்ணுறது பெனிஃபிட்டாக இருக்கும்னு சொல்வேன்னா, மோஸ்ட்லி லைக் இந்த ரேஞ்ச் ஆஃப் ஒரு 80,000ல இருந்து லைக் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூ ஷுட் ஹேவ் அன் ஸ்பெண்ட் ஆல்ரெடி. ஏற்கனவே வந்து மாதம் ஒரு 80,000 ரூபாய் இல்லை 1.25 லட்சம் 80,000 ரூபாயில இருந்து யாரெல்லாம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்களோ வித் குட் ஃபினான்ஷியல் ஹேபிட்ஸ், லைக் எந்த ஒரு ஓவர் ஸ்பெண்டிங்கும் இல்லாமல் கரெக்டாக பில்ஸ்லாம் பே பண்ணுற மாதிரியான ஒரு நல்ல ஃபினான்ஷியல் ஹேபிட் உள்ளவங்க எல்லாருமே இந்த சர்வீசஸை கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். டெஃபினெட்லி லைக் யூ வில் கெட் அட்லீஸ்ட் லைக் கண்டிப்பாக 1 நாளுக்கு மேலே, ஐ மீன் மாதம் வந்து 1 லட்ச ரூபா நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு 80,000லேருந்து 1 லேக் பெருமான ரிட்டர்ன்ஸை வந்து நீங்கள் வந்து கரெக்டான கிரெடிட் கார்ட்ஸ் யூஸ் பண்ணுறதுலேருந்து வாங்கிக்கலாம். அதுக்கான எண்ட் டு எண்ட் சர்வீசஸை RXT ப்ரொவைட் பண்ணும். ஸோ நவ் இஃப் யூ ஹேவ் யாருக்காவது ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா கேட்டுக்கலாம். ஐ வில் பி ஆன்சரிங். ஹாய் சார். சார் ஆக்சுவலாக இப்போ நீங்கள் சொல்லியிருந்தீங்க லைக் வந்து 80,000 வரைக்கும் ஸ்பெண்ட் பண்ணுறவங்களுக்கு இந்த எம்எக்ஸ் கார்டு வந்துட்டு ஆப்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி. இப்போ லைக் வந்து இப்போ என்னுடைய மந்த்லி சேலரி வந்து 35,000. ஸோ இப்போ நான் வந்து ஒரு கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணணும், அதே மாதிரி இந்த அளவுக்கு பெனிஃபிட்ஸ் இல்லாட்டி கூட இயர்லி என்னால் ஒரு குறிப்பிட்ட பெனிஃபிட்ஸ் எடுக்க முடியும் அப்படின்னா எது அதுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறது ஒன்று. ரெண்டாவது இப்போ 35,000 சேலரி வருது அப்படின்னா ஸோ இதில் ரெண்டும் என்னுடைய எக்ஸ்பென்சஸும் இருக்குது. ஸோ இதை நாம மோஸ்டா எல்லாத்தையுமே கிரெடிட் கார்டு பேஸ்டு பண்ண முடியுமா? பண்ண முடிஞ்சுன்னா அந்த ஸ்பெண்டிங்கை வச்சு நமக்கு ஒரு இயர்லி கனெக்ட் பண்ணும்போது ஒரு அப் டு 3 lakhs இல்லாட்டி 2.5 lakhs கிட்ட வருவேன். ஸோ அந்த மாதிரி டைம்ல நம்ம அதை ஒரு பெனிஃபிட்ஸ் திரும்ப நம்ம கிளைம் பண்ண முடியுமா? ஓகே, இட்ஸ் அ குட் கொஸ்டின். நீங்க வந்து 35,000 உங்களுக்கு வந்து சேலரி இருக்குன்னு சொன்னா லைக் இட் இஸ் பெட்டர் டு அப்ளை ஃபார் எனி என்ட்ரி லெவல் கிரெடிட் கார்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் லைக் யூ கேன் கோ வித் அமேசான் பே ஐசிஐசிஐ கிரெடிட் கார்டு. லைக் நீங்கள் அங்கே போனீங்கன்னு சொன்னீங்க அமேசானில் ஷாப் பண்ணுறப்போ உங்களுக்கு 5% கேஷ்பேக் வந்து அமெக்ஸ் பாயிண்ட்ஸாக கிடைக்கும். மோஸ்ட் ஆஃப் த அதர் ஸ்பெண்ட்ஸ்க்கு வந்து 1% கிடைக்கும். ஸோ ரெண்ட் ஆஸ்பெக்ட்ல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா லைக் எல்லா ரெண்டல் பிளாட்ஃபார்ம்ஸும் பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா ஒரு 1.5% உங்களுக்கு வந்து சார்ஜ் போடுவாங்க ஆக்சுவலி எக்ஸ்ட்ராவா. ஸோ நீங்கள் வந்து அதை விட அதிகமாக வந்து ரிவார்ட்ஸ் உங்களுக்கு கொடுக்குற கார்ட்ஸை நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா தான் ரெண்டல்ல இருந்து நீங்கள் வந்து ஒரு ரிவார்ட் எடுக்க முடியும். சின்ஸ் யூஆர் ஐ மீன் உங்களுக்கு வந்து இந்த டைம்ல நான் வந்து அந்த மாதிரியான ப்ரீமியம் கார்ட்ஸோ இல்லை நான் வந்து ட்ராவல் கார்ட்ஸோ நான் வந்து அட்வைஸ் பண்ண மாட்டேன். ஸோ ரெண்டலுக்கு வந்து நீங்கள் கிரெடிட் கார்ட்ஸ் பக்கம் போக வேணாம். ஃபர்ஸ்ட் லைக் ட்ரை டு யூஸ் என்ட்ரி லெவல் கிரெடிட் கார்ட்ஸ் அண்ட் பில்ட் அ குட் ஃபினான்ஷியல் ஹேபிட்ஸ். பட் உங்களுடைய ஏர்னிங்ஸ் மேலே போக 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 லைக் யூ கேன் எக்ஸ்ப்ளோர் அதர் ட்ராவல் கார்ட்ஸ் அஸ் வெல். Okay. All right, sir.
ஓகே. சார் நீங்கள் அமேசான் பே கிரெடிட் கார்டு அண்ட் ஃப்ளிப்கார்ட் கிரெடிட் கார்டு பற்றி சொன்னீங்க. அண்ட் ஈவன் ஃபார் ரிலையன்ஸ் ஆல்சோ எஸ்பிஐ ரூபே ரிலையன்ஸ் கார்டு இருக்கு. ஸோ இப்போ ஓகே. இந்த மாதிரி கார்ட்ஸ் வந்து நம்ம எடுக்கும்போது இது வந்து பேங்க் வந்து பேங்க் ஆப் மூலமா அதை ட்ராக் பண்ற முடியறது இல்ல. ஸோ அதுக்குன்னு தனியான ஸ்பெசிஃபிக் ஆப்ஸ் இருக்கு. மேபி இப்போ இன்கேஸ் ஏதாவது இஷ்யூஸ் அப்படின்னா அந்த அந்த கார்டுக்கு வந்து பேங்க்ஸ் நிறைய சப்போர்ட் பண்றது இல்ல. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம எப்படி டேக்கிள் பண்றது இப்போ இந்த மாதிரி கார்ட்ஸ் நம்ம ஆப் பண்ணும்போது? என்ன நான் இஷ்யூ வருதுன்னு சொல்றீங்க? எனக்கு ஸ்பெசிஃபிக்கா சொல்ல முடியுங்களா? சொல்றேன். நான் இதுக்கு ஆன்சர் சொல்லியிருக்கேன். சாரி, ஓகே, ஷூர். அதுக்கப்புறம் நீங்க ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நாம வந்து பேங்க்ஸ் ஆஃபர் பண்ற எந்த ஒரு ப்ராடக்டா இருந்தாலும் நாம வந்து அதை வந்து வாங்கக்கூடாது. ஏன்னா பேங்க்ஸுக்கு வந்து எந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியும் கிடையாது. இப்போ முன்னாடிலாம் வந்து எப்படி பார்த்தீங்கன்னா பேங்க்ஸ்க்கு வந்து கிளைண்ட்டோட ஒரு ரொம்ப நல்ல ரிலேஷன்ஷிப் இருந்தது. ஏன்னா பேங்க்ஸ்ல வேலை செய்யறவங்க அதில் தொடர்ந்து வேலை செய்வாங்க, 20 வருஷம் 10 வருஷம் வேலை செய்வாங்க, ரொம்ப ரெஸ்பெக்டபிள் பீப்புளா இருந்தாங்க. ஸோ அவங்க வந்து கிளைண்ட்டுக்கு வந்து நேரடியாக தொடர்புல இருந்தாங்க. ஆனால் இப்பொழுது இருக்கும் மாடல் படி, அது நான் வந்து பேங்க்ஸ் எம்ப்ளாயிஸுமே குத்தம் சொல்ல மாட்டேன். இப்போ இருக்கிற எக்கனாமிக்கல் மாடல் மாதிரி என்ன ஆகுது, பேங்க் எம்ப்ளாயிஸ் எல்லாருமே வந்து ஒரு சேல்ஸ் பர்சன் மாதிரி மாறிட்டாங்க. அவங்களுக்கு டார்கெட் தரப்படுது, அவங்களுக்கு ப்ராடக்ட் செல் பண்ண சொல்றாங்க, அது மட்டும் தான் அவங்க வேலை. அதுக்கப்புறம் அந்த ப்ராடக்ட்டுக்கும் அவங்களுக்கும் சம்மந்தமே கிடையாது. இன்ஃபேக்ட் அவங்க பிரான்ச் மாதிரி கூட போயிடுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, உங்களுக்கு எந்த ஒரு உதவியும் வந்து அந்த வங்கியில இருந்து கிடைக்காது. அது கிரெடிட் கார்ட்ஸ் ஆகட்டும், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஆகட்டும், சேவிங்ஸ் ஸ்கீம் ஆகட்டும், இன்சூரன்ஸ் ஆகட்டும், இது எதுவுமே கிடைக்காது. அப்போ உங்களுக்கான தீர்வு என்ன அப்படின்னா, நீங்க ஒரு ஒரு அசிஸ்டன்ஸ் மாதிரி வச்சுக்கணும். அந்த இடத்துல தான் ஆர்எக்ஸ்டி வந்து உள்ள வருது. ஏன்னா ஆர்எக்ஸ்டி எங்கேயுமே போகாது. ஆர்எக்ஸ்டி நீங்க கேள்வி கேட்கலாம். அப்போ உங்க பதிலுக்கு இதுக்கு என்ன பதில் அப்படின்னா, நீங்க ஆர்எக்ஸ்டி மூலமாக இந்த மாதிரியான ஒரு சேவையை பெறுறீங்க, கிரெடிட் கார்டு சேவையை பெறுகிறீர்கள் அப்படின்னா, நாளைக்கு அதுல ஏதாவது சிக்கல் வந்தது அப்படின்னா நாங்க உட்காந்து அதை உங்களுக்கு தீர்த்து வைக்கிறதுக்கான முயற்சிகளை வந்து பண்ணுவோம். அந்த கிரெடிட் கார்டை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுல இருந்து அந்த பெனிஃபிட்ஸை எப்படி எடுக்கணும் அப்படிங்கிற வரைக்கும் அதை நாங்கள் தொடர்ந்து ஒரு கட்டண சேவை. அது அந்த கட்டண சேவையை வந்து வருடந்தோறும் நாங்கள் வழங்கிட்டு வரோம். ஜனாடி, இதுல நீங்க ஏதாவது ஆட் பண்ணணுமான்னு பாருங்க. இல்லைங்க, எல்லாமே நீங்க கரெக்டாக சொல்லிட்டீங்க. ஆமா. ஸோ அதனால வங்கியில வந்து நீங்க அந்த மாதிரியான சேவையை வந்து உங்களால எதிர்பார்க்க முடியாது. ஓகே சார். இப்போ மல்டிபிள் கிரெடிட் கார்ட்ஸ் வச்சிருக்கிறவங்க எப்படி இதை வந்து ஸ்பெண்டிங்கையும் ப்ளஸ் எக்ஸ்பென்சஸையும் எப்படி ட்ராக் பண்ண முடியும் அப்படின்ற பற்றியும் ஒரு டீட்டெயில்ஸ் கொடுக்க முடியுமா சார்? இட் இஸ் அப் டு யுவர் உங்களுடைய ஓன் எஃபர்ட் தான் நீங்கள் அதில் போடணும். ஜென்ரலி நீங்கள் பார்த்தீங்கன்னா மல்டிபிள் லைக் நான் பர்சனலாக என்ன பண்ணுவேன்னா, லைக் என்னோட எல்லா கிரெடிட் கார்ட்ஸோட பில்லும் வந்து பார்த்தீங்கன்னா மந்த்லி வந்து 28 எவ்ரி மந்த் 28 அன்னைக்கு வந்து கண்டிப்பாக எல்லா கிரெடிட் கார்ட்ஸோட பில்லும் ஜென்ரேட் ஆகிருக்கும். எனக்கு வந்து அதை பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எவ்ரி மந்த் 28 அன்னைக்கு நான் வந்து எல்லா கிரெடிட் கார்ட்ஸும் போயிட்டு எவ்வளோ பில் வந்துருக்குங்கிறத பார்த்து, மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்பெண்டுக்கும் ஒவ்வொரு கிரெடிட் கார்ட்ஸ் வச்சுருப்பேன் நான். ஸோ ஒவ்வொரு ப்ராப்ளி லைக் அன்னைக்கு மந்த்லி ஒன்ஸ் நான் வந்து அதை அனலைஸ் பண்ணுவேன். லைக் நம்ம வந்து எந்த இடத்துல ஓவர் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறோமா, இந்த கிரெடிட் கார்டில் ஏன் பில் இவ்வளோ ஜாஸ்தி வந்திருக்குது. ஸோ அந்த மாதிரி அனலைஸ் பண்ணிவிட்டு நான் வந்து லைக் பில்லை பே பண்ணிடுவேன் நான். ஸோ இதுக்கு வந்து கிரெடிட் மாதிரியான சில ஆப்ஸ் இருக்குது. அது வந்து லைக் உங்களுக்கு வந்து பில்லுக்கு வந்து ரிமைண்டர்லாம் அனுப்புவாங்க. அந்த கிரெடிட் கார்ட்ஸ் வந்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா. பட் எனக்கு பர்சனலாக நான் அதை வந்து யூஸ் பண்ணுறது இல்லை. லைக் எனக்கு வந்து எதுக்கு என்னோட கிரெடிட் கார்ட்ஸ் பற்றின எல்லா டீட்டெயில்ஸும் நான் வந்து ஒரு எக்ஸ்டர்னல் தேர்ட் பார்ட்டிக்கு யூஸ் பண்ணணும்னு சொல்லி நான் பண்ணுறதில்லை. பட் இஃப் யூ விஷ் லைக் யூ கேன் யூஸ் கிரெடிட் ஆஸ் வெல். ஆக்சுவலி அதுதான் என்னோட அடுத்த கொஸ்டினாக இருந்துச்சு. கிரெட் மாதிரியான ஆப் வந்து நம்ம யூஸ் பண்ணலாமா மல்டிபிள் எக்ஸ்பென்ஸ் ட்ராக்கிங்க்கு அப்படின்றதான் என்னோட அடுத்த கொஸ்டின். மேபி நீங்கள் அதை கவர் பண்ணிட்டீங்க. தேங்க்யூ. வணக்கம். என் பேர் முருகன், தென்காசியில இருந்து. ஓகே, அடிக்கலாம். கேட்குது சொல்லுங்க. ஓகே. ஆக்சுவலாக நான் வந்து அந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜ் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். ஓகே. அமேசான் ஐசிஐசிஐ கிரெடிட் கார்டு. ஓகே. ஸோ மந்த்லி ஸ்பெண்டிங் நான் ஒரு சின்ஸ் 1.5 வருஷம், ஒரு 2 இயர்ஸாகவே நான் அதை யூஸ் பண்ணி மேனேஜபிள் ஃபினான்ஷியலாக
எந்த கடனுக்குள்ளேயும் சிக்காம மேனேஜ் பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் லெவல் போகணும்னா இப்போ எதை சஜஸ்ட் பண்ணலாம்? என்னோட சேலரி வந்து ஒரு 60,000 இருக்கு. ஆனால் நான் பெருசா ஃப்ளைட் ட்ராவல்ஸ் நீங்கள் சொன்ன மாதிரி இந்தியா தாண்டி போகிறது அந்த மாதிரி இப்போதைய சூழலில் நான் போகிறதில்ல. ஓகே. ஸோ ஆனால் சிங்கிள் போனாலும் என்னால் நான் மேக்ஸிமம் 30% மேலே ஸ்பெண்ட் பண்ணக்கூடாதுன்னு நினைப்பேன். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகுற மாதிரி இருக்குது. ஸோ என்ன கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணலாம்? மேபி உங்களோட சஜஷன். ஓகே. ஸோ அகைன் லைக் நீங்கள் கிரெடிட் கார்ட்ஸை பொறுத்தளவுக்கு நீங்கள் வந்து லைக் ரிவர்ஸ்லேருந்து வரணும். உங்களுக்கு வந்து எந்த மாதிரியான பெனிஃபிட்ஸ் வேணும் ஃபஸ்ட்டு, அதுதான் ஒன்று. நீங்கள் சொன்ன மாதிரி வந்து நீங்கள் வந்து பெருசாக வந்து ஃபாரின் ட்ரிப்பும் போகிறது இல்லை, இந்தியாவுக்குள்ளும் பெருசாக வந்து லைக் ட்ராவலில் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறது இல்லை அப்படின்னா இட் இஸ் பெட்டர் டு கண்டினியூ வித் வாட் யூ ஹேவ். ஐ மீன் ப்ராபப்ளி அமேசான் பே ஈஸி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மேபி லைக் டாடா நியூ அந்த மாதிரியான கார்ட்ஸை வந்து நீங்கள் இந்த மாதிரி கேஷ்பேக் கார்ட்ஸை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் அது வந்து உங்களுக்கு பெட்டர் பெனிஃபிஷியலாக இருக்குமா அப்படின்னு. HDFC ஸ்விக்கி இஸ் ஆல்சோ தேர். லைக் அந்த மாதிரியான கார்ட்ஸை நீங்கள் வந்து கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள். பட் லைக் until like you want to spend money in travel, you just go ahead with cashback cards. Also like probably you can check whether other banks give you better credit limits. Actually உங்களோட கிரெடிட் லிமிட் எவ்வளோன்னு தெரியல, பட் ஆனால் இன்னைக்குமே வந்து கொஞ்சம் பெட்டர் கிரெடிட் லிமிட் வச்சிருக்கிறது வந்து இன்னைக்குமே நல்லது தான். ஸோ வேற கிரெடிட் லிமிட் ஆக்சுவலா 756ல இருக்குது. ஆக்சுவலா எனக்கு இன்னொன்னு என்னன்னா, இந்த ஸ்டேஜ்ல எத்தனை கிரெடிட் கார்டு மேனேஜ் பண்ணலாம்? நீங்க சொல்ற மாதிரி 2 மேனேஜ் பண்ணலாமா இல்ல 1 தான் பெட்டரா? ப்ராபப்ளி 1 இல்லைன்னா 2, அதுக்கு மேல போக வேணாம். லைக் அதுக்கு மேல போறது வந்து லைக் உங்களுக்கு தேவையில்லாதது தான். ப்ராபப்ளி லைக் அமேசான் பே ஈஸி இருக்கட்டும், அது போக உங்களுக்கு வேணும்னா ஒரு கிரெடிட் கார்டு வேற ஏதாவது யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா வாங்கிக்கோங்க. பட் 2க்கு மேலாம் இந்த ஸ்டேஜ்ல தேவையில்லை. ஓகே ஓகே, தேங்க்யூ சார். இன்னொரு கொஸ்டின் ரிலேட்டட் டு தி அமேசான் பே ஐசிஐசிஐ கார்டு. ஸோ இப்போ வந்து எனக்கு வந்து ஐசிஐசிஐ பேங்க்ல வந்து அக்கௌண்ட் கிடையாது பர்சனலாக. நான் HDFC யூசர். ஸோ இந்த பட்சத்தில் இப்போ நம்ம கிரெடிட் கார்டு நம்ம ஐசிஐசிஐல அது எப்படி ட்ராக் பண்ணுவாங்க? இன்கேஸ் நான் இப்போ அமேசான் பேல நான் வந்து கார்டு அப்ளை பண்ணேன் அப்படின்னா, நான் பர்சனலாக எனக்கு ஐசிஐசிஐ பேங்க்ல அக்கௌண்ட்டே கிடையாது. ஸோ அது வந்து எப்படி அது ஒர்க் அவுட் ஆகும்? அது பற்றி ஏதாவது டீட்டெயில் சொல்ல முடியுமா? இல்லை, உங்களுக்கு நீங்கள் வந்து அங்கே அந்த பேங்க்ல அக்கௌண்ட் வைக்கணும்லாம் எந்த அவசியமும் கிடையாது. ஆல்ரெடி இட் இஸ் யுவர் சிபில் ஸ்கோர் நல்லா இருந்துச்சுன்னா போதும், அதெல்லாம். ஸோ நீங்கள் அமேசான் சைட்டில் போய் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். லைக் ஸோ அப்ரூவல்லாம் ஆல்மோஸ்ட் 1 or 2 டேஸில் கிடச்சிடும். ஸோ ஆனால் ஷார்ட் நோட், லைக் நீங்கள் வந்து ஒரு பேங்க்ல வந்து கிரெடிட் கார்டு வாங்குறதுக்காக நீங்கள் வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. ஹலோ ஜனாத். ஸோ ஒரு கார்டு க்ளோஸ் பண்ணிட்டு இன்னொரு நியூ கார்டு வாங்கும் போது கிரெடிட் ஸ்கோர் இம்பாக்ட் ஆகுங்களா? இல்லை, ஆகாது. ஐ மீன் அதெல்லாம் 1 or 2 points ட்ராப் ஆகும். அது வந்து டெம்பரரி ட்ராப் தான். அதே மாதிரி மல்டிபிள் கார்ட்ஸ் இப்போ ஒன்று வச்சுக்கிட்டே செகண்ட் போகும்போது அதுவும் அதே சேம். எனக்கு வந்து 15 கிரெடிட் கார்ட்ஸ்க்கு மேலே இருக்குது. என்னோட கிரெடிட் ஸ்கோர் வந்து 800+. ஐ ஹோப் தட் ஆன்சர் யுவர் கொஸ்டின். ஓகே, தேங்க்யூ. ஓகே. பட் நீங்கள் ஒரு கிரெடிட் கார்டில் வந்து நீங்கள் பில் மிஸ் பண்ணீங்கனாலும் அது வந்து that will severely damage your credit score. Yeah, that understood. Thank you. Thank you. Hello, sir. Coming here. Yeah. சார், இந்த பேலன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர்னால நம்மளுக்கு ஏதாவது பெனிஃபிட்ஸ் இருக்குங்களா? அது எப்படி பண்ண முடியும்? பண்ணால் நம்ம ஒரு கார்டில் இன்னொரு கார்டு நம்ம பேலன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் நம்மளுக்கு பேலன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? ரொட்டேஷன் ஆஃப் த கிரெடிட் சார். அந்த கிரெடிட் அப்படியே ரொட்டேட் பண்ணிகிட்டே இருக்கலாம். இல்லை, நான் வந்து லைக் ஐ மீன் ஐ won't suggest that actually. First of all, like மேபி லைக் ஐ டோன்ட் அது வந்து உங்களை வந்து கிரெடிட் கார்டு டெட்டுக்குள்ளே வந்து ஈஸியாக வந்து உங்களுக்கு கொண்டு வந்துடும். ஒரு இட்ஸ் லைக் கத்தி மேலே நடக்கிற மாதிரி. ஸோ பெட்டர் அவாய்ட் தட். ஓகே, யூ கேன் டூ தட் லைக், பட் பெட்டர் அவாய்ட் தட். ஓகே, பட் அது கரெக்டாக பண்ணால் நம்மளுக்கு நல்ல பெனிஃபிட் வரும் இல்லைங்களா? அது ரொம்ப பெனிஃபிட்
லைக் there is a benefit லைக் என்ன கேட்டிங்கன்னா பெனிஃபிட்டே ரிஸ்க்கே நீங்கள் வந்து லைக் வே பண்ணி பார்க்கணும் எது வந்து ஜாஸ்தி அப்படின்னு. என்ன கேட்டிங்கன்னா பெனிஃபிட்டை விட ரிஸ்க் ஜாஸ்தி அப்படின்னு எனக்கு தோணுது. ஸோ இட்ஸ் அப் டு யுவர் பர்சனல் ப்ரிஃபரன்ஸ். ஆமா, ஓகே. நான் அதை இன்னும் கூட எலாபரேட் பண்ணிட்டு எனக்கு கேமரா ஆன் ஆகலை, இன்னும் பிரச்சனை தெரியல. ஸோ என்ன அப்படின்னா இந்த செஷன் அப்படிங்கிறது வந்து கிரெடிட் கார்டில் பெனிஃபிட் இருக்கு அப்படின்னாலுமே நம்ம எல்லாருமே வந்து அந்த கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி பெனிஃபிட் அடைஞ்சிடலாம் அப்படிங்கிறது கிடையாது. முதலில் அடிப்படைகளை வந்து நம்ம சீரமைச்சு வச்சுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம செலவு பண்ற ஒரு செலவை வந்து வேறு வழியில, அதாவது கிரெடிட் கார்டு வழியில பண்ணுனா அதுல இருந்து லாபம் எடுக்கும். ஸோ அதுதான், அதுக்காக தான் இந்த செஷனை தவிர நாம இந்த மினிமம் டிரான்ஸ்ஃபர் பண்ணி அந்த ரொட்டேஷன் பண்றது அந்த மாதிரியான ஒரு ட்ராப்புக்குள்ள போயிட்டோம் அப்படின்னா அதுக்கான செஷன் இது கிடையாது. அது வந்து ஒரு ட்ராப் தான். அதுல இருந்து வெளியே வருவதற்கு நீங்க உடனடியாக வேறு வேலைகள் தான் செய்யணுமே தவிர கிரெடிட் கார்டை வச்சு தப்பிச்சு வந்துடலாம்னு நினைக்கவே முடியாது. அது ரொம்ப ஒரு பெரிய சுழற்சி. ஏன்னா இவ்வளவு பெனிஃபிட்ஸ் நமக்கு கொடுக்குறாங்கன்னா ஏற்கனவே ஜெகநாத் சொன்ன மாதிரி யாரோ இன்னொருத்தர்கிட்ட இருந்து எடுத்து தான் கொடுக்குறாங்க. அப்படி அந்த இடத்துல நம்ம இருக்கக்கூடாது, அந்த இன்னொருத்தரா நம்ம இருக்கக்கூடாது. இப்போதைக்கு இந்த வாய்ப்பை மட்டும் நம்ம பயன்படுத்தி. தேங்க்யூ. ஓகே, வேற எதுவும் கேள்விகள் இருக்குதுங்களா? லைக் நம்ம செஷன் முடிச்சுக்கலாம். ஹலோ சார். சொல்லுங்க குமரேசன் சொல்லுங்க. ஜெனாட், இப்போ என்னது வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு எஜுகேஷன் லோன்னால வந்து என்னோட சிபில் வந்து செம ட்ராப்ல ஆயிடுச்சு. ஸோ இப்போ நான் எங்க கிரெடிட் கார்டு அப்ளை பண்ணாலும் எனக்கு வந்து எலிஜிபிள் இல்லை. ஸோ ஐ நீட் டு கோ ஃபார் செக்யூர்ட் கிரெடிட் கார்டு. ஸோ ஒரு டெபாசிட் பண்ணி கிரெடிட் கார்டு எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த லிமிட்டுக்கு எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ அது மூலியமா வந்து வி கேன் இம்ப்ரூவ் த கிரெடிட் ஸ்கோர் இம்ப்ரூவ் பண்ண முடியும். அந்த எஜுகேஷன் லோன் க்ளோஸ் ஆயிடுச்சுங்களா? என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்கு அந்த எஜுகேஷன் லோன் இப்போதைக்கு? எனக்கு கேட்கல, சாரி. யாருக்கும் கேட்கலாம்னு நினைக்கிறேன். எஜுகேஷன் இந்த லோன் ஸோ இல்லை, அதுக்கு தான் இப்போ நம்ம ஆர்எக்ஸ்டியில் ஒரு கன்சல்டேஷன் எடுத்துட்டு அதை வந்து ஃபுல் க்ளோஷருக்கு வந்து நம்ம பிளான் பண்ணியிருக்கோம் பாலா. ஓகே, கோவையில இருந்து குமரேஷ். ஓகே ஓகே. ஓகே. ஸோ இப்போ அது வந்து பெட்டர் ஆப்ஷனாக இருக்குமா? இல்லை வந்து இப்போ ஐ ஹேவ் பின் இன்வெஸ்டிங் ஆன் சம்திங் லைக் மியூச்சுவல் ஃபண்ட்ஸு, டெப்ஸ், இதெல்லாமே ஆர்எக்ஸ் தான் பண்ணுறாங்க. அதை பிளச் பண்ணி நம்ம கிரெடிட் கார்டு எடுக்க முடியுமா? எது வந்து சேஃபஸ்ட் சைடாக இருக்கும்? எனக்கு தெரிஞ்ச மோஸ்ட்லி எஃப்டி பேக்டு தான் வந்து உங்களுக்கு கிரெடிட் கார்ட்ஸ் கொடுப்பாங்க. ஆமாம். ஸோ உங்களுக்கு வந்து நல்ல எஃப்டி போடுறதுக்கான தேவைகள் இருந்துச்சு, இல்லைன்னா ஏற்கனவே நீங்கள் வந்து எஃப்டி போட்டிருக்கீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அதை பேக் பண்ணி நீங்கள் வந்து கிரெடிட் கார்டு வாங்குங்க. எஃப்டி போட வேண்டிய அவசியமே இல்லை, நீங்கள் வந்து ஏற்கனவே இல்லை அப்படின்னு எஃப்டி போடலை அப்படின்னு சொன்னீங்கன்னா லைக் நீங்கள் கிரெடிட் கார்டு வாங்குறது வந்து எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு எனக்கு தெரியலை. பட் யோசிச்சுக்கோங்க. பட் ஆனால் நீங்கள் வந்து அன்லஸ் அண்ட் அன்டில் உங்களுடைய எஜுகேஷன் லோனுக்கு வந்து ஒரு முடிவு வர்ற வரைக்கும் உங்கள் சிபில் வந்து அடி வாங்க. இல்லை, அது நம்ம ஃபுல் க்ளோஸருக்கு தான் பேசியிருக்கோம். அவங்க பேங்க்ல ஒரு ஆஃபர் கொடுத்தாங்க. பட் அது கொடுத்தோம்னா டெஃபினட்டாக என்ன அடிக்குன்னு சொன்னால ஓவரால் ஃபுல் செட்டில்மெண்ட்டுக்கு தான் இப்போ பிளான் பண்ணியிருக்கு. அதுக்கு இந்த மந்த்தில் இந்த க்ளோஸரில் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஓகே ஓகே ஓகே. ஸோ ஹேண்டில் தட் வெரி கேர்ஃபுல்லி. இன் ஃபியூச்சர் வந்து லைக் ஹோம் லோன் வாங்குறோம் அந்த மாதிரிலாம் வந்தீங்கன்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக அது வந்து ஒரு பெரிய வெரி இம்பேக்ட் இருக்கும். நிறைய பேர் நம்ம வந்து லைக் எஜுகேஷன் லோன் அது மாதிரி கட்டாம போட்டுடலாம் அந்த மாதிரி யோசிக்கிறாங்க. பட் ஆனால் வந்து லைக் வாழ்க்கையில நம்ம வந்து என்னைக்கா வரணும் திருப்பி பேங்க்கு போய் தான் ஆகணும். ஓகே சார், குட் மார்னிங். லோகேஷ் பேசுகிறேன், புதுக்கோட்டை. சொல்லுங்க. ஒன்றும் இல்லை சார், இது நான் எஸ்பிஐல சிம்பிளி சேவ் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. எனக்கு 25,000 ஸ்டார்டிங்கில் கொடுத்தாங்க. நான் அதே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு அது ஓகே, நான் கரெக்டாக இப்போ இது பண்ணிட்டு இருக்கேன். நான் செஷன் லேட்டாக ஜாயின் பண்ணேன், அதனால நீங்கள் முன்னாடியே கவர் பண்ணிட்டீங்களான்னு தெரியல. நான் அதிகமாக எனக்கு தெரிஞ்சு செலவு பண்ணுறதுன்னா பெட்ரோலுக்கு கொஞ்சம் போயிட்டு இருக்கு. ஓகே. இப்போ நான் கிரெடிட் கார்டு பெட்ரோலுக்கு யூஸ் பண்ணுறதில்ல, சர்சார்ஜ் இருக்குல்ல, அதனால போடுறதில்ல.
ஓகே. அப்படி அந்த பெட்ரோல் போடுறதுல பெனிஃபிட் ஆகிற மாதிரி கிரெடிட் கார்ட்ஸ் பார்த்துருக்கேன். ஆனால் அது வரைக்கும் நான் இறங்குனதில்ல. அது பண்ணலாமா? அந்த ஹெச்டிஎஃப்சியில் இந்தியன் ஆயில் கார்டு இருக்குது, இந்த மாதிரிலாம் இருக்கே, அதனால கேட்குறேன். அதெல்லாமே யூஸ் பண்ணலாங்களா? எனக்கு எக்ஸாக்டா தெரியல. பட் ஆனால் ஹெச்பியில் வந்து ஒரு நல்ல கிரெடிட் கார்டு இருக்குது. மேபி ஓகே. லைக் ஹெச்டிஎஃப்சி இந்தியன் ஆயில் வேணும். அது வந்து லைக் நாட் அ குட் ஆப்ஷன். ஓகே ஓகே சார். ஹெச்பியில் வந்து ஒரு நல்ல கார்டு இருக்குது. பட் ஆனால் எந்த பேங்க்ல வச்சிருக்கிறாங்க எனக்கு தெரியல. ரைட் நோ எனக்கு ஞாபகம். பட் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இதில் ரிவார்ட் பாயிண்ட்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது சிம்பிளி சேவ்ல. அது இல்லை வேறு ஏதாவது? நான் சும்மா அந்த சூப்பர் மார்க்கெட் இந்த பர்ச்சேஸ் இந்த மாதிரி ரெடிமேட் ஷோரூம் போகிறது இது எல்லாமே கிரெடிட் கார்டு தான் ஸ்வைப் பண்ணுவேன். பண்ணிவிட்டு பாயிண்ட்ஸை வந்து ஏதாவது வவுச்சராக கன்வெர்ட் பண்ணிக்குவேன். ஓகே. நீ மேபி எஸ்பிஐல வந்து கேஷ்பேக் கிரெடிட் கார்டு ஒன்று இருக்குது. அது வந்து ஆஃப்லைன் வந்து உங்களுக்கு வந்து இதே பெனிஃபிட் தான் இருக்கும். பட் ஆனால் ஆன்லைனில் வந்து யூ வில் கெட் பெட்டர் பெனிஃபிட். அதுக்கு வந்து அப்கிரேட் பண்ணுறாங்களான்னு வந்து கேட்டு பாருங்க. நேம் என்ன சொன்னீங்க சார்? எஸ்பிஐ கேஷ்பேக் கிரெடிட் கார்டு. கேஷ்பேக் கிரெடிட் கார்டு. ஓகே, நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்குறேன். ₹500 நினைக்கிறேன் ஆனுவல் ஃபீ. பட் லைக் நீங்கள் ஆன்லைனில் நீங்கள் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறீங்கிறத பார்த்துக்கோங்க. இஃப் யூ ஆர் ஸ்பெண்டிங் கன்சிடரபிள் அமௌண்ட் ஆஃப் மணி இன் ஆன்லைன், லைக் தென் யூ கேன் அப் ஃபார் தட். ஓகே சார். ஓகே, தேங்க்யூ. ஹலோ சுடலை சார். சொல்லுங்க சார். இப்போ நான் மந்த்லி பார்த்தீங்கன்னா 40,000 to 50,000 வந்து நான் யூஸ் பண்ணுறேன். மந்த்லி மெயின்டெனன்ஸ், ஹோம், க்ராசரிஸு, ஷாப்பிங்கு, டைனிங் அந்த மாதிரி யூஸ் பண்ணுறேன். இப்போ நான் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணும்போது அந்த 40,000 நான் எடுத்து வச்சிடணுமா பிஃபோர் ஆன்சர், இல்லை அதை எடுத்து எங்கேயாவது ஃபிக்ஸட்லையோ இல்லைன்னா வேறு எதுலையாவது போட்டுட்டு அதை நெக்ஸ்ட் பேமெண்ட் டியூ வந்து எனக்கு கட்ட? ஓகே, சிம்பிள் என்ன அப்படின்னா, தம் ரூல் என்ன அப்படின்னா, உங்களுக்கு வந்து பில் ஜென்ரேட் ஆகிடும் ஒரு நாள். ஓகேங்களா? ஜென்ரேட் ஆகி நீங்கள் 10 daysக்குள்ள வந்து அந்த பில்லை நீங்கள் கட்டுற மாதிரி இருக்கும். உங்கள் கிரெடிட் கார்டோட நீங்கள் எவ்வளோ யூஸ் பண்ணுறீங்களோ அந்த அமௌண்ட்டை நீங்கள் வந்து 10 நாளில் நீங்களே வந்து எந்த சோர்ஸில் இருந்தாவது நீங்கள் உங்களுக்கு வந்து வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள் அது வந்து சேலரியிலேருந்து வரலாம், அப்படி இல்லைன்னா நீங்கள் எஃப்டியில் போட்டு வச்சு அதுலேருந்து வரலாம், இல்லைனா வேற எனி அதர் சோர்சஸ் இருக்கலாம். அந்த 10 daysக்குள்ள வந்து உங்களுக்கு வந்து அந்த அமௌண்ட் வந்துடும் அப்படின்னா தென் யூ ஆர் குட் டு கோ. லைக் யூ டோன்ட் நீட் டு வரி தட் மச். ஓகே ஓகே, தேங்க்ஸ். சார், என்னோட நேம் சங்கீதா. சொல்லுங்க சார். இப்போ பிசினஸ் கார்ட்ஸ் யூஸ் பண்றோம் இல்லையா, அதுல ரிவார்ட் பாயிண்ட்ஸ் வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா சார்? டிபெண்ட்ஸ். கண்டிப்பா கிடைக்கிற வாய்ப்பு இருக்குது. என்ன கார்டு இப்போதைக்கு நீங்க யூஸ் பண்றீங்க? ஐசிஐசிஐ சார். ஓகே, உங்களோட ஆனுவலா நீங்க எவ்வளவு ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்கும் இந்த பிசினஸ்ல? ஐ மீன் அந்த கிரெடிட் கார்டுல நம்ம வந்து நீடுக்கு தான் யூஸ் பண்ணிக்கிறோம், ஏதாவது எமர்ஜென்சி பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் டர்ன் வரதுக்குள்ள அதை ரீபேமெண்ட் பண்ணிடுறோம். ஓகே, ஜிஎஸ்டி எடுத்துக்கிறீங்களா? இருக்கு சார். ஜிஎஸ்டி என்ன சார்? ஜிஎஸ்டி கட்ட வேண்டியிருக்கு, கட்டுறீங்க? ஐ மீன் எவ்வளவு கட்ட வேண்டியிருக்கும் அந்த மாதிரி கேக்குறேன் நான் ஆனுவலி பாத்தீங்கன்னா, சாரி மந்த்லி பாத்தீங்கன்னா above 50 to 1 lakh வரைக்கும் ஜிஎஸ்டி பே பண்ணிட்டு இருக்கோம் சார். then you can definitely earn lot of points. like நீங்க I can assure you, like கண்டிப்பா வந்து உங்களுக்கு நீங்க நிறைய பெனிஃபிட் எடுக்கலாம் இதுல. நீங்க வந்து பேசிக்கலாம். ஓகே ஓகே சார், தேங்க்யூ சார். ஓகே ஜனாத், நன்றி. எனக்கு ஒரு 11 மணிக்கு ஒரு சந்திப்பு இருக்கு. ஸோ அதனால நான் சம்மரைஸ் பண்ணி முடிச்சுட்டு நான் போயிட்டேன். அதுக்கப்புறம் நீங்க கேள்விகள் இருந்தால் தொடர்ந்து கேட்கலாம். மேபி 11:15 வரைக்கும் நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ண முடிஞ்சா நல்லதுதான். நிறைய கேள்விகள் வந்துட்டு இருக்கு, அதனால நான் அதை ஸ்டாப் பண்ண விரும்பலை. ஸோ முதலில் நன்றி ஜனாட், உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நீங்கள் சொன்னதுக்கு. 15 கார்டு வச்சுருக்கீங்க, அப்போ நிஜமாவே உங்களுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ப்ளஸ் நீங்கள் இந்த செஷன் ஃபுல்லாகவே ஸ்ட்ரெஸ் பண்ணது வந்து இதை வச்சு லாபம் அடையணும் அப்படிங்கிறத விட நாம பணத்தை வேறு வழிகளில், அதாவது கிரெடிட் கார்டு மூலமாக செலவு பண்ணுவதால லாபம் அடையணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க. அது ஒரு அக்கறையா நான் பாக்குறேன், சமூக அக்கறையா பாக்குறேன். ஏன்னா கிரெடிட் கார்டு ட்ராப்ல மாட்டி பலரும் வந்து வாழ்க்கையை இழந்திருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ அதை வந்து நீக்கிவிட்டு ஏற்கனவே செலவு செய்பவர்கள் இந்த மாதிரி செலவு செஞ்சீங்கன்னா பெனிஃபிட் இருக்குங்கிறத நீங்க அழுத்தி 2-3 இடத்துல சொன்னீங்க. அதை வந்து நான் வரவேற்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம ஜெனாட்டோட சேவையை வந்து நீங்க RXT மூலமாக பெறலாம்.
1 மணி நேரத்துக்கு வந்து 1000 ரூபாய் கட்டணம் முதல் கட்ட ஆலோசனைக்கு. ஸோ நீங்கள் உங்கள் கேள்விகளை நீங்கள் அதில் கேட்டு அதுலேயே நீங்கள் சரி பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து வருடந்தோறும் அவரோட ஆலோசனை தேவை அப்படின்னா 10,000 ரூபாய் கட்டணம். அப்போ 10,000 ரூபாய் கட்டணம் அப்படின்னா உங்களுக்கு அதிலிருந்து வரும் லாபம் அப்படிங்கிறது வந்து 1 லட்சம் இருந்தால்தான் உங்களால் அதை வந்து நீங்கள் அந்த சர்வீஸை எடுத்துட்டீங்க. ஸோ அதை வந்து நீங்கள் அந்த முதல் கட்ட ஆலோசனையிலேயே உங்களுக்கு தெரிஞ்சிடும். நமக்கு 1 லட்சம் ரூபாய் லாபம் வருமா அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். ஸோ கட்டாயமாக நீங்கள் அந்த சேவையை வந்து எடுத்துக்கணும்னு நான் விரும்புகிறேன். வாய்ப்பு இருப்பவர்கள், மற்றவர்கள் வந்து நீங்கள் தனிப்பட்ட முறையில் நீங்கள் அவர்கிட்ட சின்ன சின்ன கேள்விகளுக்கு அவர் பதில் சொல்லுவார்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் அதை ஒரு ஹெல்ப்பாக நீங்கள் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா சில பேர் வந்து 35,000 சம்பளம் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு இதெல்லாம் கார்டெல்லாம் பண்ணணுமே அப்படின்னு சொல்லும்போது அதை நீங்கள் வந்து கொஞ்சம் ஒரு நட்பின் அடிப்படையில் ஆராய்ச்சிக்காக நீங்கள் பண்ணி கொடுத்தீங்கன்னா அது எங்களுக்கு மகிழ்ச்சி. ஏன்னா அவர்களால் வந்து இந்த இவ்வளவு பெரிய கட்டணம் செலுத்த இயலாது. ஸோ அது அந்த சேவையும் நாங்கள் வழங்குறோம் அப்படிங்கிறதையும் நான் சொல்லிக்கிறேன். ஸோ கண்டிப்பாக எங்களை நீங்கள் வந்து தொடர்பு கொள்ளுங்க. நான் இன்னொரு சந்திப்புக்கு போக வேண்டியது உள்ளது. நீங்கள் கேள்விகளாக தொடரும், கேள்வி பதிவு பண்ணுங்க. நன்றி 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 நன்றி. ஷூர், கண்டிப்பாங்க. We can continue the question and answer. Janat, one question, like 30% is the limit for that இது healthy credit score, right? யா, கண்டிப்பா வந்து 30%ங்கிறது வந்து ஒரு லிமிட்னு சொல்லிக்கலாம். பட் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, லைக் the limit will be taken only when the statement is generated. ஸோ நீங்க என்ன பண்ணலாம்னா, நீங்க கிரெடிட் கார்டில் வந்து லைக் நீங்க யூஸ் பண்ணிட்டு லைக் ஒருவேளை உங்களுக்கு 30% மேல யூஸ் பண்ணியே ஆகணும்னு வந்துச்சுன்னு சொன்னா நீங்க வந்து அந்த லிமிட்ஸை யூஸ் பண்ணிட்டு ஸ்டேட்மெண்ட் ஜென்ரேட் ஆகிறதுக்கு முன்னாடி வந்து லைக் மீதி அமௌண்ட்டை நீங்க பே பண்ணிட்டீங்கன்னு சொன்னீங்கன்னா அது வந்து அட்ஜஸ்ட் ஆகிக்கும். லைக் கிரெடிட் ஸ்கோரை வந்து பெருசாக அஃபெக்ட் ஆகாது. ஆல்சோ லைக் இதெல்லாம் வந்து மைனர் அட்ஜஸ்ட்மெண்ட் தான். லைக் உங்களுக்கு வந்து இஎம்ஐ நீங்க எதை மிஸ் பண்ணீங்கன்னா தான் பொத்துன்னு விழுந்துடும், இல்லைன்னா பில்லிங் எதை மிஸ் பண்ணீங்கன்னா தான் விழுந்துடும். இதெல்லாம் வந்து 1 or 2 பாயிண்ட்ஸ் லைக் அது ஐ மீன் காலப்போக்கில் அது வந்து ஐ மீன் சரியாயிடும், ஒன்றும் பிரச்சனை வராது. ஓகே ஓகே, தேங்க்யூ சார். வணக்கம் சார், என் பேர் மணிராம். சொல்லுங்க சார். இப்போ வந்து நான் எப்படி பண்றேன்னா சார், நான் ஐசிஐசிஐல ஒரு கிரெடிட் கார்டு இருக்கு, அப்புறம் ஹெச்எஸ்பிசியில் ஒரு கிரெடிட் கார்டு 2 இருக்கு சார். இப்போ நான் என்ன பண்றேன்னா, ஒன்று வந்து ஒரு ரூபே கிரெடிட் கார்டு. ஸோ அதனால என்னோட செலவுகளை வந்து நான் அதில் தான் நான் பண்ணிட்டு இருக்கேன். சின்னது ஒரு பெட்ரோல் செலவு, பஸ் டிக்கெட்ஸு, அப்புறம் ஏதோ ஷாப்பிங், எல்லாத்துக்கும் அதான் பண்ணிட்டு இருக்கேன். அந்த பணத்தை வந்து லிக்விட் ஃபண்டில் போட்டு வச்சுட்டு பில்லு வர்ற டைம்ல வந்து என்ன பண்றேன்னா ரெடீம் பண்ணி கார்டு பே பண்ணிட்டு இருக்கேன். இதுதான் இப்போ கொஞ்ச நாளா நான் பண்ணிட்டு இருக்கேன், ஒரு 3 months-ஆ. ஓகே. ஸோ இப்போ எனக்கு வந்து நான் ஒரு சேலரி, ஓரளவு டீசன்ட் சேலரி வாங்கிட்டு இருக்கேன் சார். நியர்லி 1 lakh கிட்ட வாங்கிட்டு இருக்கேன். இப்போ எனக்கு என்ன கார்டு கரெக்டா இருக்கும் சார்? ஏன்னா நான் வந்து எனக்கு என்ன கார்டு எனக்கு கொடுத்தாங்களோ நான் அதை வந்து என்னுடைய இந்த மாதிரி லிக்விட் ஃபண்ட்ல போட்டு பண்ணலாம் அப்படின்னு ஒரு தாட் ப்ராசஸ் இருந்ததுனால அதை பண்ணிக்கிட்டு இருக்கேன் நான் இப்போ. ஓகே. ஸோ நீங்கள் எங்கே வந்து லைக் அந்த ரிவார்ட் பாயிண்ட்ஸ் நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறீங்கிறது தான் ஃபஸ்ட்டு நீங்கள் டிசைட் பண்ண வேண்டியது. நீங்கள் வந்து ஹோட்டல்ஸ் அண்ட் ஃப்ளைட்ஸ் நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா ப்ராபப்ளி லைக் நீங்கள் வந்து அமெக்ஸ் பிளாட்டினம் ஒன்று ட்ரை பண்ணலாம், ஆக்சிஸ் அட்லஸ்னு ஒன்று இருக்குது, இந்த 2 நீங்கள் ட்ரை பண்ணலாம். அமெக்ஸ் கார்ட்ஸா சார்? அமெக்ஸ், பட் ஆனால் நீங்கள் வந்து அதை வந்து பிரைமரி கார்டாக யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா நிறைய அவுட்லெட்ஸில் வந்து அமெக்ஸ் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ ஒரு அமெக்ஸ் ப்ளஸ் ஒரு வீசா வாங்குறது வந்து உங்களுக்கு வந்து ஒரு கரெக்டான சிம்பிள் ஸ்ட்ராட்டஜியாக இருக்கும். யா, இப்போ வரைக்கும் வெளிநாடுலாம் எதுவும் போகிற ஐடியா இல்லை சார். மேபி ஆனால் ஆப்ஷன்ஸ் இருக்கு, நம்மளால யூஸ் பண்ணி பண்ண முடியும்னா நம்ம அதை வேணா பண்ணலாம். ஐ மீன் இங்கே இந்தியாக்குள்ளேயே எதுவும் ஒரு நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு நல்ல ஒரு ட்ராவலோ இல்லை ஒரு ஸ்டே அக்காமடேஷன் அந்த மாதிரி கிடைக்குதோ, இல்லை வெளிநாடு அப்படின்னாலும் பண்ணலாம். பட் நான் அதுக்கு அந்த கார்டுக்கு எலிஜிபிளா ஃபர்ஸ்ட் அப்படிங்கிறதெல்லாம் எப்படி சார் தெரிஞ்சுக்கிறது? அமெக்ஸ் பிளாட்டினம் ட்ராவல் 6 lakh சேலரி இருந்தால் எலிஜிபிள். ஆக்சிஸ் அட்லஸ் வந்து 12 lakh லிமிட் தேவைப்படும், 12 lakh ஆனுவல் சேலரி தேவைப்படும். ஓகே, தேங்க்யூ சார். ஓகே. அண்ட் இந்த விசா, மாஸ்டர் கார்டு, ரூபே இதுல ஏதாவது டிஃபரன்ஸ் அதை பார்த்து இதை நம்ம செலக்ட் பண்ணுங்களா? இருக்குது ஆக்சுவலி. ஸோ விசாங்கிறது வந்து நீங்கள் எங்கே வேணாலும் ஐ மீன் யூஸ் பண்ணிக்கலாம், எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனுமே கிடையாது. நீங்கள் ஃபாரின் போனீங்கனாலும் நீங்கள் உங்களுக்கு வந்து விசா கார்ட்ஸ் அக்செப்ட் பண்ணிப்பாங்க.
இந்தியாவில் நீங்கள் மோஸ்ட்லி 99% எல்லா இடத்துலையும் உங்களுக்கு வந்து விசா கார்ட்ஸை வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க. மாஸ்டர் கார்டுமே ஆல்மோஸ்ட் அதே மாதிரி தான். பட் ரூபே பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா இந்தியாவுக்கு வெளியில் யூஸ் பண்ணுறது வந்து கஷ்டம். ஆல்சோ ரூபே கிரெடிட் கார்ட்ஸை வந்து ரூபே கிரெடிட் கார்ட்ஸில் உள்ள ஒரு பிக்கஸ்ட் அட்வான்டேஜ் என்னன்னா, ரூபே கிரெடிட் கார்ட்ஸை வந்து நீங்கள் வந்து யூபிஐ மூலமாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து கிரெடிட் கார்ட்ஸை வந்து ரூபே கிரெடிட் கார்டை வந்து நீங்கள் கூகுள் பேல லிங்க் பண்ணிட்டீங்கன்னு சொன்னீங்கன்னா, நீங்கள் மெர்ச்சன்ட் அவுட்லெட்ஸில் வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணி நீங்கள் வந்து பே பண்ணுறப்போ வந்து நீங்கள் ரூபே கிரெடிட் கார்டை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஆனால் விசா அண்ட் மாஸ்டர் கார்டை வந்து நீங்கள் யூஸ் பண்ண முடியாது. ஸோ இதுதான் டிஃப்ரென்ஸ் ரெண்டுக்குமே உள்ளது. ஓகே, தேங்க்யூ. சார் சொல்லுங்க சார். சார் தேங்க்ஸ் ஃபார் த மீட்டிங் சார். ஆக்சுவலாக வந்து நான் இது வரைக்கும் கிரெடிட் கார்ட்ஸே யூஸ் பண்ணலை. பட் என்னோட சேலரி வந்து 40,000 தான். நான் அந்த ஃபாரின் டிராவல்ஸ் அந்த மாதிரிலாம் அதிகமான ஃபாரின் டிராவல்ஸ்லாம் பண்ண போகிறது கிடையாது. லோக்கல்ல ஜஸ்ட் கிராசரிஸ் ஐட்டம்ஸ் வாங்குறது, ஸோ இந்த மாதிரி இதுக்கு தான் ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கு வந்து என்ன கார்டு நீங்க சஜஸ்ட் பண்ணுவீங்க என்ட்ரி லெவல் காஸ்ட்? அகைன் நான் சொன்ன மாதிரி வந்து அமேசான் பே ஐசிஐசிஐ, ஸ்விக்கி ஹெச்டிஎஃப்சி, இல்லைனா எஸ்பிஐ கேஷ்பேக், மூணில் வந்து ஏதாவது ஒன்று வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லைனா டாடா நியூயும் நீங்கள் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். நான் பர்சனல் ப்ரிஃபரன்ஸ். நீங்கள் வந்து ஸ்விக்கியில் நிறைய யூஸ் பண்ணுறீங்கன்னா ஸ்விக்கி ஹெச்டிஎஃப்சி எடுத்துக்கோங்க. இல்லை எனக்கு அந்த மாதிரிலாம் ப்ரிஃபரன்ஸ் எதுவுமே இல்லைன்னா எஸ்பிஐ கேஷ்பேக் எடுத்துக்கோங்க. அமேசானில் நிறைய ஷாப் பண்ணிங்கன்னா அமேசான் பே ஐசிஐசிஐ எடுத்துக்கோங்க. ஸோ இந்த 4 கார்டை நான் வந்து சஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே சார். இப்போ ஸ்டேட்மெண்ட் வந்து டைரெக்டாக மெயிலுக்கு தான் சென்ட் பண்ணுவாங்க, இல்லை நம்ம எங்கேயாவது போய் இது பண்ண முடியுமா, அக்சஸ் பண்ணி பார்க்க? டைரக்டா மெயிலுக்கு தான் சென்ட் பண்ணுவாங்க. உங்களுக்கு வந்து நெட் பேங்கிங் இருந்துச்சுன்னு சொன்னா நீங்க அதுல உள்ள ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்க வந்து செக் பண்ணி பார்க்கலாம் நீங்க அப்பப்போ. இல்ல இப்ப நீங்க அமேசான்ல வந்து வாங்குறதுன்னா டைரக்டா அமேசான் இதுலயே போய் வாங்குங்கன்னு சொன்னீங்க. இப்ப என்கிட்ட ஐசிஐசி பேங்க் கிடையாது, ஸோ அதனாலதான் கேட்குறேன். இல்ல அது தேவையில்லை. ஆக்சுவலி உங்களுக்கு வந்து நீங்க பேங்க் அக்கௌண்ட் இல்லைனாலும் உங்களுக்கு வந்து மெயில் பண்ணிடுவாங்க. ஐசிஐசி பேங்க் வந்து உங்களுக்கு மெயில் பண்ணிடுவாங்க. ஓகே சார், தேங்க்யூ. சார் இப்பதான் வெரிஃபை பண்ணினேன். அந்த எஸ்பிஐ கேஷ்பேக் சொன்னீங்களே சார். ஆமாங்க. அது ஆனுவல் ஃபீ வந்து 1000 போட்டிருக்காங்க சார். அது கொஞ்சம் அதிகமா இருக்க மாதிரி இருக்கு. அதான் நீங்க ஆன்லைன்ல நீங்க எவ்வளவு ஸ்பெண்ட் பண்றீங்கன்னு பாத்துக்கோங்க. ஆன்லைன் ஸ்பெண்ட் எல்லாத்துக்கும் ஆல்மோஸ்ட் 5% உங்களுக்கு கொடுப்பாங்க. ஓகே சார். நீங்க ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 1000 ஆனுவல் ஃபீ நீங்க வந்து ரிட்டர்ன் எடுத்துக்கலாம். பிளஸ் வந்து ஆனுவல் ஃபீ வேவருமே இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க இவ்வளவு ஆமா, அது 2 lakhs சம்திங் போட்டிருக்காங்க. அது மாதிரி இருந்தாதான் வேவர் நினைக்கிறேன். அவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணான்னு நினைக்கிறேன். ஸோ 2 lakhs வந்து மொத்தமா நீங்க வந்து அந்த கிரெடிட் கார்டில் நீங்க ஸ்பெண்ட் பண்ணுவீங்கன்னா நீங்க டோன்ட் நீட் டு வரி அபௌட் ஆனுவல். அதுக்கு அமேசான் பே ஓகே, அது ஆனுவல் ஃபீ இல்லை தானே சார்? ஐசிஐசி கரெக்ட் தான். அது வந்து இப்போ அகைன் சொன்ன மாதிரி பர்சனல் ப்ரிஃபரன்ஸ் தாங்க. சரி, ஓகே சார், தேங்க்யூ. நீங்க இப்ப சொல்லும்போது ஒரு 15 கிரெடிட் கார்ட்ஸ் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. இப்போ நம்ம நிறைய கிரெடிட் கார்ட்ஸ் வச்சிருக்கிறதுனால சிபில் ஸ்கோர்ஸ் வந்து டவுன் ஆகிறதுக்கு ஏதாச்சும் சான்சஸ் இருக்கா? நம்ம பட் ஆன் டைம்ல பேமெண்ட் பண்ணிடுறோம். நம்ம இப்போ ஒரு 6 கார்டு 7 கார்டு வச்சிருக்கோம் அப்படின்னா ஆன் டைம்ல எல்லாம் பேமெண்ட் பண்ணிடுறோம் கரெக்டா அப்படின்ற பட்சத்துல சிபில் ஸ்கோர் இத்தனை கார்டு வச்சிருக்கோன்றதுனால குறையறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குங்களா? இல்லைங்க, மோஸ்ட்லி உங்களுக்கு அந்த பாசிபிலிட்டி இல்லை. ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி வந்து என்னோட சிபில் வந்து 800+ இருக்குது. ஆக்சுவலி என்னோடது 795 இருக்கு. எனக்கு என்ன டவுட்னா நிறைய கார்ட்ஸ் வச்சிட்டு இருக்கும்போது சிபில் ஸ்கோர்ஸ் டவுன் ஆகுமா அப்படிங்கிறதுக்காக தான் கேட்குறேன். மோஸ்ட்லி உங்களுக்கு வந்து ஆகாது. இல்லை 1 or 2 பாயிண்ட்ஸ் அது வந்து ரேண்டமாக கூட கம்மியாகலாம். பட் ஆனால் நீங்கள் அதை கரெக்டாக மெயின்டைன் பண்ணுற வரைக்கும் உங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையும் வராது. ப்ளஸ் இன்னொன்று வந்து என்னென்னா உங்களுக்கு நிறைய கார்ட்ஸ் வாங்குறப்போ உங்களுக்கு கிரெடிட் யூட்டிலைசேஷன் பெர்சன்டேஜ் உங்களுக்கு வந்து கம்மியாகும். ஸோ அதுவுமே உங்களுக்கு பாசிட்டிவா இம்பாக்ட் பண்ணும் ஆக்சுவலி. பட் அதுக்காக எல்லாரும் நிறைய கார்டு வாங்கணும்னு சொல்லல. பட் ஆனால் யூ டோன்ட் நீட் டு வரி அபௌட் தட் மச். 6-7 யூஸ் பண்றத நம்ம ப்ராப்பரா யூஸ் பண்ணும்போது எந்த இஷ்யூஸும் கிடையாது. ஆமா. தேங்க்யூ சார். ஓகே, ஐ திங்க் கொஸ்டின்ஸ் அவ்வளோதான் நினைக்கிறேன். நம்ம செஷனை வந்து எண்ட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஆல் ஃபார் அட்டெண்டிங் செஷன். கண்டிப்பாக எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இன்கேஸ் உங்கள் யாருக்காவது டவுட் இருந்து சொன்னீங்கன்னா நீங்கள் வந்து பாலாசிங் RXT நீங்கள் வந்து கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ.
தேங்க்யூ. தேங்க்யூ.